திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக கண்ணப்ப நாயனார் குறித்து அவனுடைய வடிவெல்லாம் நம் மக்கள் அன்பு என்றும் என்கிற தலைப்பின் கீழே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய அம்மையார் சித்ரா அம்மையார் அவர்கள் இன்றைக்கு சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள் நம்முடைய 8 மணி நிகழ்ச்சிக்கு. அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்று 17/4/2024 புதன்கிழமை. அம்மையார் அவர்களுக்கு இன்றைக்கு திருமண நாள். அந்த விசேஷ நிகழ்வும் கூட விசேஷ நிகழ்ச்சியை ஒட்டியும் கூட இந்த தலைப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அம்மா அவர்கள் இன்றைக்கு காலையில் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். அம்மா சித்ராமா இருக்கீங்களா? இருக்கேங்க ஐயா. வாங்க சாமி, பேசுங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. தம்பெருமான் கொடுத்த மொழி முதலாக தமிழ் மாலை செம்பொருளால் திருத்தொண்ட தொகையான திருப்பதிகம் உம்பர் பிரான் தான் அருளும் உணர்வு பெற உலகு ஏத்த எம்பெருமான் வன் தொண்டர் பாடி அவர் எதிர்பணிந்தார். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாபதி குன்றைவாள் சேக்கிழானடி சென்னி இருத்துவாம். திருச்சிற்றம்பலம். சிகாரம் தரும் உமையார் துணைவர் என்கின்ற டெலிகிராம் சேனலில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கிக் கொள்கின்றேன். எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருநாதர் அவருடைய திருவடியையும் வணங்கிக் கொள்கின்றேன். இன்று கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றினை அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்கலாம் என்று எனக்கு 63 நாயன்மார்கள் எல்லாரையுமே பிடிக்கும். இருந்தாலும் அதுல கண்ணப்ப நாயனாரு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அவர் மாதிரி இறைவன் மேல யாரும் அன்பு வை அந்த எல்லாரும் இறைவன் மேல அன்பு வச்சுதான் இருக்காங்க. அடியார்கள் மேலேயும் அன்பு வச்சிருக்காங்க. ஆனா கண்ணப்ப நாயனாருடைய அன்பை ஒப்பிடும்போது அதுக்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். அதனாலதான் மணிவாசக பெருமான் கூட கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்னை பணித்து அப்படின்னு சொல்றாரு. என்னையும் பணி கொண்டு ஆட்கொண்டாய். கண்ணப்பரை மாதிரி அன்பு என்கிட்ட இல்ல, அது உனக்கு நல்லா தெரியும், தெரிந்திருந்தும் கூட நீ என்னை ஆட்கொண்டாயே அப்படின்னு சொல்லி பாடுவார். அது மாதிரி கண்ணப்ப நாயனார் அன்பு, அவருடைய வடிவமே அன்பு அப்படின்னு சிவபெருமானே சொல்லியிருக்கார். அதனால கண்ணப்ப நாயனார் பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. அது மாதிரி கண்ணப்ப நாயனாரை உடைய வரலாறை என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில் சேக்கிலார் சொன்னபடி சிந்திக்கலாம் என்று ஒரு ஆசை. ஏன்னா அடியார்களுடைய பெருமையை சொல்லுவது கூட ஆசையினால் அறைகுவேன் அப்படின்னு சேக்கிலார் சொல்றாரு. அந்த மாதிரி கண்ணப்பருடைய வரலாறு சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால அந்த ஆசையினால் சொல்ல முற்படுகின்றேன். இவர் வாழ்ந்த நாடு திருக்காலத்தி மலையில் உள்ள கண்ணப்பர் திருநாடு என்பர். அவர் பெயராலேயே அந்த நாட்டுக்கு பெயர் அமைஞ்சிருக்கு. இப்ப காந்தி நகர், பெரியார் நகர் அந்த மாதிரிலாம் இப்ப வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அந்த கால மக்கள் கண்ணப்பர் திருநாடு அப்படின்னு அந்த காலத்தி மலைக்கு பெயர் வைத்திருக்கிறாங்க. அதுலயும் கூட அவர் வாழ்ந்தது சோலை சூழ்ந்த பொத்தப்பி நாடு.
பொத்தப்பி அப்படிங்கிறது கூட அவர் கண்ணை பெயர்த்து அப்பியதால் பெயர்த்தப்பி அப்படிங்கிறது பொத்தப்பி அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்ப நம்ம கீழே காரை பெயர்ந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பொத்துக்குச்சி அப்படின்னு சொல்லுவோம். அது பேச்சு வழக்குல அந்த பெயர்த்தப்பி அப்படிங்கிறது பொத்தப்பி அப்படின்னு மாறி இருக்கு. அவர் இறைவனுக்கு கண்களை பெயர்த்து அப்பியதால் அந்த நாட்டுக்கே பொத்தப்பி நாடு அப்படின்னு பெயர் பெயர் வந்திருக்கின்றது. அந்த ம், நாட்டில வந்து அவர் இருந்தது உடுப்பூர் என்கின்ற ஊர். ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா. நீங்க பேசிட்டு இருங்க. ஒரு ஃபோன் வருது அட்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஐயா. பேசுங்க, பேசுங்க. நான் பேசிட்டு வாங்க. சிவாயனம், ஆ, திருச்சிற்றம்பலம், ஆ, தில்லையம்பலம். சரி. அன்பர்களுக்கு வணக்கம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி பிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய கருணையினாலே இன்றைக்கு கண்ணப்ப நாயனாரை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கெல்லாம் கிட்டியிருக்கிறது. அந்த வகையிலே அம்மையாருடைய திருமண நாள். அதனாலே இன்று அவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு மிகவும் பிடிக்கும் கண்ணப்ப நாயனாரை அவர் குறித்து அடியேன் இன்று பேசுகிறோம் என்று சொன்னார்கள். குறிப்பாக நாம் நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் இரவு 9:45க்கு சிந்தித்து வருகிறோம். அந்த நிகழ்வில் இன்றைக்கு கண்ணப்ப நாயனார் குறித்து பார்க்க இருக்கிறோம். அந்த நிகழ்வையும் ஒட்டி அம்மா அவர்கள் சொன்னார்கள், அது தனி நிகழ்வாக இருக்கட்டும். அடியேன் இன்றைக்கு கண்ணப்ப நாயனாரை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னார்கள். அது குறித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு 8 மணி சிறப்பு நிகழ்ச்சியாக நாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில அம்மா அவர்கள் வந்து விட்டார்கள். அம்மா மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை கூறி, வருக வருக என்று வரவேற்று பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி உரையாற்றும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்வோம். வாங்கம்மா. இடையூறுக்கு அனைவரும் மன்னிக்க வேண்டும். அவர் வாழ்ந்த அந்த ஊர் பெயர் வந்து உடுப்பூர். அது ஒரு முதுபதி, மிக பழமையான ஒரு ஊர். அந்த ஊர்ல ஒரு வேலி போட்டிருந்தாங்களாம். சேக்கிழார் ரொம்ப அழகா சொல்றாரு. அது எதால வேலி போட்டிருந்தாங்க அப்படின்னா, யானையினுடைய தந்தத்தால வேலி போட்டிருந்தாங்களாம். அப்போ அவங்க வாழ்ந்த காலத்துல எவ்வளவு யானைகள் இருந்திருக்கும் அந்த காடுகள்ல. அந்த யானையினுடைய தந்தத்தாலேயே அந்த ஊரை சுத்தி வேலி போட்டிருக்காங்க. அந்த வேலிக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் குறவர், குன்றவர். அந்த குன்றிலே இருக்கக்கூடிய வேடர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லலாம். அவங்க குறவர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அந்த ஊருக்குள்ள வசித்து கொண்டிருக்கின்றார்கள். அங்க பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டு முன்னாடி பன்றியும், புலியும், கடமையும், மானின் பார்வை அன்றியும் பார்வை முன்றில் ஐவனம் உணங்கும் இங்கும் அப்படின்னு சொல்றாரு. பன்றி, புலி, மான், யானை, இந்த மாதிரி பார்வை மிருகங்கள். இவங்க வேட்டையாடும் தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்ப அந்த வேட்டையாட போகும்போது பார்வை மிருகங்களை வச்சுதான் மற்ற மிருகங்களை எல்லாம் பிடிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு மான் நின்னுட்டு இருக்கும். அந்த மானை பார்த்துட்டு புலி என்ன பண்ணும், அங்க மான் இருக்கு நம்ம போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும். ஆனா அந்த புலி கிட்ட மான் கிட்ட போக முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வலை விரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த வலையில புலி மாட்டிக்கும். அந்த மாதிரி பார்வை மிருகங்களா இவங்க நிறைய மிருகங்களை வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் அவங்க வீட்டு முன்னாடி இருக்கும். ஏன்னா இப்போ சேக்கிழார் கண்ணப்ப நாயனார் வாழ்ந்த நாடு சொல்லிட்டார், அந்த ஊரை சொல்றார். அவங்க அந்த ஊர்ல என்ன மாதிரி இருக்கு, யார் இருக்காங்க அப்படிங்கறதையெல்லாம் சொல்லி சொல்லிட்டு வராரு. இங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஆண் குழந்தைங்க, பெண் குழந்தைங்கலாம் நெறைய இருக்கும். பெண் குழந்தைங்கலாம் என்ன பண்ணும்னா, பெட்டை மான்கள வச்சுக்கிட்டு விளையாடும். இப்ப நம்ம ஊர்லலாம் சின்ன குழந்தைங்க பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்க இல்லையா? நாய், பூனை அந்த மாதிரி வளர்க்குறாங்க. அந்த மாரி அந்த வெ அவங்களுடைய அந்த காலத்துல அந்த கண்ணப்பர் வாழ்ந்த காலத்துல இருக்கிற அந்த சிறுவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? சிறுவர், சிறுமியர்லாம் பெண் குழந்தைங்கலாம் மான் குட்டிகளோட விளையாடுறாங்க. ஆண் குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா, சிங்க குட்டிகளோடையும், புலிக்குட்டிகளோடையும், யானை கன்றுகளோடையும் விளையாடுகிறார்கள். அ அ எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, அந்த சின்ன வயசுலயே அ இந்த குழந்தைங்க, ஆண் குழந்தைங்கலாம் புலியோடையும், சிங்கத்தோடையும், யானை குட்டிகளோடையும் கொஞ்சம் கூட பயமில்லாம அ அந்த அதுகளோட பழகி விளையாடுறாங்க. நம்ம பார்த்தா பயப்படுவோம். ஆனா, அது கூட அவங்க விளையாடுறாங்களாம். விளையாட்டாக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேடர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில அ கொல், எரி, குத்து அப்படிங்கிற ஓசை தான் அதிகமா கேட்குமாம். இப்ப சேக்கிழார் பார்த்தீங்கன்னா, அவருடைய பெரிய புராணத்துல எந்த நாயன்மாருடைய வரலாறு சொல்லும்போதும், அ கொன்றார் அப்படின்னோ, அல்லது குத்தினார் அப்படின்னோ, வெட்டினார் அப்படின்னோ சொல்லவே மாட்டாரு.
அவர் கருதியது முடித்தார், நினைத்ததை முடித்தார். இந்த மாதிரி ஒரு தன்மையான சொல்ல தான் பயன்படுத்துவார். ஒரு வன்மையான சொல் அப்படிங்கிறது பெரிய புராணத்துல எங்கேயுமே இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட பெரிய சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல "கொல், எரி, குத்து" அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா, அந்த வேடர் கூட்டத்துல அவங்க அந்த மிருகங்களை வேட்டையாடும்போதும், வேட்டையாடுவதற்கான பயிற்சியை கொடுக்கும்போதும், இந்த வார்த்தைகள தான் அதிகமா பேசுவாங்க. "விடாதே, புடி, தொரத்து" அப்படின்னு சொல்ற மாதிரி, "கொல், எரி, குத்து" அதுக்காக இங்க சொல்றாரு. அந்த வார்த்தைகள் தான் அதிகமா வரும். அது மாத்திரம் இல்ல, அந்த ஓசையோட வந்து அ எ துடி, கொம்பு, சிறுகண் ஆகுளி, கல் அப்படின்ற ஒரு இது, கரங்கு, அந்த மாதிரி அவங்க அவங்க இசை வாத்தியங்களை வாசிப்பார்கள். அவங்க பயிற்சி பெறும்போது, இரவுல பார்த்தீங்கன்னா, சுணங்கை கூத்து அந்த மாதிரி எல்லாம் கூத்து வகைகள் எல்லாம் கூட அந்த அ அ வேடர்கள் ஆடுவாங்க. அந்த ஆண்கள் ஆடக்கூடிய தனி கூத்து இருக்கு. பெண்கள் ஆடக்கூடிய தனி கூத்து இருக்கு. அந்த மாரி கூத்தாடி, அவங்க வந்து அந்த அப்போ நெறைய வாத்தியங்கள், இசை கருவிகளை எல்லாம் வாசித்து, அந்த இசைக்கு தகுந்த மாதிரி நடனமாடக்கூடிய அந்த பழக்கங்கள் இருந்தது. அந்த ஓசைகள் கேட்கும். இரவு முழுதும் அந்த ஓசை கேட்கும். அது மாத்திரம் இல்ல, அங்க வந்து அருவிகள் நெறைய இருக்கும். அந்த அருவிகள் விழக்கூடிய, தண்ணீர் விழக்கூடிய அந்த ஓசைகள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் அந்த உடுப்பூர் அப்படிங்கிற ஊர். அங்க நெறைய அந்த வசித்த அந்த மக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வந்து இந்த நறவும், ஊனின் புழுக்களும் அப்படி உணவு கொள்பவர்கள். நறவுன்னா தேன். அந்த தேனையும் அப்புறம் ஊனின் புழுக்கள் அந்த மிருகங்களுடைய மாமிசம். அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தேன்ல ஊற வச்சு இப்ப நம்ம குலோப் ஜாமுன், அ ரசகுல்லா அதெல்லாம் சர்க்கரை பாகுல ஊற வைக்கிற மாதிரி அவங்க இந்த மாமிசங்களை எல்லாம் தேன்ல ஊற வைத்து சாப்பிடும் பழக்கமுடையவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்த அந்த நாட்டிலே, அந்த மக்களுக்கெல்லாம் தலைவராக ஒருத்தர் இருந்தார். அவர் பெயர் நாகன். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு ஒரு பயம் அப்படிங்கிறதே இல்லாத ஒருத்தர். அவருக்கு பயம், அச்சம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்டவர். அவர்தான் அந்த வேடர் குலத்துக்கு தலைவனாக இருக்கின்றார். அவருடைய அவர் வந்து இந்த கண்ணப்ப நாயனாரை தன்னுடைய மகவாக பெற்றதால், அ நல்ல தவம் எல்லாம் முன்னாடி செய்திருக்கிறார். ஏன்னா, தவத்தின் பயனாகத்தான் அவர் கண்ணப்ப நாயனாரை மகனாக பெற்றார்ன்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. "தவம் முன் செய்தான் ஆயினும் பிறப்பின் சார்பால் குற்றமே குணமா வாழ்வான்." அவருக்கு வந்து நாம் செய்யறது குற்றம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால அந்த குற்றத்தையே குணமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எப்படி அ நம்ம சண்டேஸ்வர நாயனாருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா, நன்மைக்கும் அவர் சண்டேஸ்வர பெருமானை பெற்றதால் நன்மையான வினைக்கும் அவர் காரணம். அந்த பூசைக்கு இடையூறு செய்ததால் அந்த தீய வினைக்கும் அவரே ஒருவரே காரணமாக இருந்தாரே, அதுபோல இவரு கண்ணப்ப நாயனாரை பயந்ததனால் நன்மையும் அவரிடத்தில் இருந்தது. ஆனால் மிருகங்களை வேட்டையாடியதால் குற்றமே குணமாக வாழும் அந்த ஒரு தன்மையும் அவரிடம் இருந்தது. அவருடைய மனைவியார் பெயர் தத்தை. தத்தை அப்படின்னா கிளி அப்படின்னு அர்த்தம். அது மாரி தத்தைங்கிற அந்த மனைவி. இவங்க எல்லாம் வந்து இந்த நாகனும் தத்தையும் அந்த கூட்டத்திற்கு தலைவனும், தலைவியுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவங்களுக்கு மகப்பேறு வாய்க்கவில்லை. எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த வனத்துல இருக்க அந்த முதியவர்கள் அவங்கலாம் பார்த்துட்டு, "இனிமே உங்களுக்கு மகப்பேறு வருவதற்கான வாய்ப்பு இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னு சொன்ன உடனே இவங்க அதுக்காக வருத்தப்படல. நான் போய் அந்த பரிகாரம் பண்றேன், இந்த பரிகாரம் பண்றேன், அந்த மாரி பரிகாரங்கள் எல்லாம் எதுவும் பண்ணல. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, மயில்களையும், சேவல்களையும் விட்டு முருகப்பெருமானை வணங்கினார்கள். ஏன்னா குன்று அ அந்த குறவர் குறத்தியர் வாழும் அந்த பகுதிக்கு இறைவனே வந்து முருகப்பெருமான் தான். குறிஞ்சி திணை, அந்த குறிஞ்சி திணைன்னு சொல்லுவாங்க. அந்த குறிஞ்சி நில மக்களுடைய வழிபடு தெய்வம் முருகப்பெருமான். அதனால அந்த முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். முருகப்பெருமானை எப்படி வழிபடுகிறார்கள் அப்படின்னா, அவருக்கு சேவலும், மயிலையும் கொண்டு போய் விட்டு முருகப்பெருமானை வழிபட்டு வருகிறார்கள். அப்படி வழிபட்டு வந்த அந்த ஒரு தன்மையினால், அந்த தத்தை வந்து கருவுற்று இருக்கின்றார். அவர் கருவுற்று இருந்து ஒரு ஒரு அழகான மகன், ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கின்றார். அந்த குழந்தைய வந்து இந்த நாகன் போய் அந்த குழந்தைய தூக்குறாராம். தூக்கும்போது அந்த குழந்தை நல்லா தின்னுன்னு இருந்துதாம். அப்படி தூக்கவே இவரால முடியலையாம். அந்த அளவுக்கு நல்ல
ஒரு உர அதாவது உடல் உறுதியோட அந்த குழந்தை பிறக்கும் போதே பிறக்குது. அதனால தின்னுன்னு இருந்ததுனால அந்த குழந்தைக்கு திண்ணன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. பெயர் வைத்து அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய நம்ம வீட்ல குழந்தை பிறந்தா நம்ம என்னென்ன செய்வோமோ, அ 7ஆம் நாள் காப்பு, 5ஆம் நாள் காப்பு அந்த மாதிரிலாம் ஒரு பழக்கம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும். அதுபோல அந்த குழந்தைக்கும் என்ன பண்றாங்க, அந்தந்த ம் ஒவ்வொரு பருவத்திலும் அந்த குழந்தைக்கு என்னென்ன செய்யணுமோ, அது எல்லாம் செய்து ரொம்ப அருமையாக வளர்த்து வருகின்றார்கள். இப்போ அவருக்கு 5 வயது. அவர் நல்ல தளிர் நடையெல்லாம் நடந்து விளையாடுறார். 5 வயது. அந்த 5 வயதுல என்ன பண்றாரு அப்படின்னா, சிங்கக்குட்டிகளோடையும், புலிக்குட்டிகளோடையும் விளையாடுறார். ஏன்னா, அங்க இருக்கிற ஆண் குழந்தைகளுடைய விளையாட்டே அதுதான். அந்த மாதிரி இவரும் விளையாடுறாரு. அப்படி விளையாடும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இந்த புலிக்குட்டி வந்து புலி வந்து வாய திறக்குது. அது ஏதோ கொட்டாவி விடுறதுக்கோ, எதுக்கோ வாய திறந்திருக்கு. இவரு என்ன பண்ணிடுறாரு, போய் அந்த அந்த புலியோட வாயில போய் கைய விட்டுறாரு. கைய விட்டவுடனே இத அந்த நாகன் பார்க்கறாரு. புலி வந்து கைய வாய் மூடுனா என்ன ஆகும்? குழந்தையோட கை ரொம்ப மென்மையா இருக்கும் இல்லையா? அதுக்கு ஊறு நேருமே! இவ்ளோ இதா போய் கைய விடுறாரே! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பக்கத்துல ஒரு இலைய எடுக்குறார். பெரிய இலைய எடுத்து, அந்த இலைய வந்து மிரட்டுற மாதிரி ஓச்சிக்கிறார். இப்படி திருஞான சம்பந்த பெருமான் அந்த பிரம்மதீர்த்த குளக்கரையில பால் ஒழுக நின்னுட்டு இருக்கும்போது, அவங்க தந்தையார் வந்து, "யார் கொடுத்த எச்சில் பாலை நீ உண்டாய்? உனக்கு மயங்கும்படி இதை இட்டவரை காட்டு" அப்படின்னு சொல்லி ஒரு கோல் எடுத்து ஓச்சினார் அப்படின்னு சொல்வார். ஓச்சுதல் அப்படின்னா, அப்படி கை ஓங்கறது. ஆனா அடிக்கிறது இல்ல குழந்தைய. அப்படி ஓங்கி அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறது. அவராவது கோல் எடுத்தார். ஆனா இவரு என்ன பண்றாருன்னா, ஒரு தழைய தான் எடுக்குறார். ஒரு அ அது கோல்ல கூட அடிச்சா வலிக்கும். ஆனா தலை பெரிய இலையில அடிச்சாக்கா அவ்வளவா வலிக்காது. அதனால அத எடுத்து இவரு அடிக்கல. அடிக்கிற மாதிரி ஓச்சுகிறார். ஓச்சின உடனே அதுக்கே இந்த குழந்தை பயந்துருது. பயந்துட்டு கைய எடுத்துட்டு கண்கள்ல அப்படியே கண்ணீர் அ திரண்டு அப்படி கீழ வழியிற மாதிரி நிக்குது. அப்ப அந்த தத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய அள்ளி எடுத்து முத்தம் கொடுத்து அந்த கண்ணீரை வாங்கிக் கொண்டார்களாம். ஏன்னா, அந்த கண் எப்படிப்பட்ட கண் தெரியுமா? அது இறைவனுக்கு ஒரு ஊர் நேரும் பொழுது, அந்த ஊரை நீக்கக்கூடிய ஒரு கண். அதனால அந்த கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்து பூமியில விழுந்தா, இந்த உலகம் தாங்காது அப்படிங்கிறதுனால, அந்த அம்மாவுக்கு தெரியாது. இவருடைய கண்ண வந்து இறைவனுக்கு குடுக்க போறாருன்னுலாம் தெரியாது. குழந்தை கண்ல கண்ணீரோட இருக்கு. அந்த கண்ணீர் கீழ விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்க வாய்முத்தம் தந்து மாற்றுகிறார்களாம். அது சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாருன்னா, இறைவனுக்கு ஊர் நேரும் பொழுது அந்த ஊர் நீக்க வந்த கண். அதனால அந்த கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழ விழக்கூடாதுன்னு அந்த அம்மையார் வந்து முத்தம் கொடுத்து வாங்கிக் கொண்டார்கள். அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றாரு. ஏன்னா சேக்கிழார் பெரிய புராணத்துல 2 குழந்தைங்க அழுதத பத்தி சொல்றார். ஒண்ணு கண்ணப்ப நாயனார், ஒண்ணு திருஞான சம்பந்த பெருமான். திருஞான சம்பந்த பெருமான் அ க அங்க எப்படி அழுகிறார் அப்படின்னா, அந்த கண் மலர்கள் கை மலர்களால் பிசைந்து கண் மலர்களில் கண்ணீர் மல்க, அந்த வாய் மலர்கள் உதடுகள் எல்லாம் துடிக்க அழுதார் அப்படின்னு அங்க ஒரு வர்ணனையோடு சொல்வார். ஆனா இங்க வந்து கண்ணப்ப நாயனார் அந்த கண்ணீர் வந்து வழியாம அப்படி நிக்குது. அத கீழ வந்துரக்கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த தத்தை அப்படிங்கிற அந்த தாயார் வந்து அந்த வாய்முத்தம் கொடுத்து அந்த தண்ணீரை மாற்றினார்கள் அப்படின்னு அந்த மாதிரி இவரைய அன்பா வளர்க்கின்றார்கள். 5 வயது ஆனதனால் இவருக்கு 5 வயது வரைக்கும் இவர் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் முதல் முதல் திட உணவு வழங்குகிறார்கள். அந்த திட உணவு என்ன அப்படின்னா, தேனில் தோய்த்த அ அந்த மாமிசம். அதுதான் அவங்க குழந்தைக்கு மொத ஊட்டுறாங்க. 5 வயதுல அதை உண்கிறார். அவங்க குல வழக்கப்படி உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு அவர் ரொம்ப அழகாக வளர்கின்றார். 5 வயது ஆன உடனே இப்ப நம்ம அந்தணர் வீடுகள் எல்லாம் 7 வயசு ஆன உடனே என்ன பண்ணுவாங்க? பூணூல் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க 5 வயது ஆன உடனே இவருக்கு வில் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவங்களுடைய குலத்தொழில் வேட்டையாடுதல். அதனால இந்த வில் பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை நாகன் செய்கின்றார். அது ஒரு பெரிய விழாவா கொண்டாடுறாங்க. ஏன்னா இவர் வந்து அந்த குலத்துக்கே தலைவர். அந்த குலத்துக்கு தலைவர் அப்படிங்கிறதுனால, அந்த தலைமை பதவி அடுத்ததா கண்ணப்ப நாயனார் இவருக்கு தான் வரணும். இவருடைய மகனாருக்கு. அதனால அவர் மகன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த வேட்டை தொழில் அதுக்கான மற்ற கலைகளை எல்லாம் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால, திண்ணன் வில் பிடிக்கின்றான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மலை பகுதியில இருக்க எல்லா மக்களுக்கும் தகவல் சொல்றாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட அவங்கவங்க அவங்க வீட்ல என்ன இருக்கோ அந்த அவங்களுடைய
என்ன விளைவித்திருக்காங்களோ அந்த வனப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வனத்துல மட்டும் கிடைக்கக்கூடிய பொருட்கள். அங்க நெறைய வந்து சாமை, திணை, வரகு அந்த மாதிரி சிறு தானியங்கள் இப்ப சொல்றோம். அந்த சிறு தானியங்கள் ஐவன அடிசில் அப்படின்னு சேக்கிழார் சொல்றாரு. அந்த வனத்திலே கிடைக்கக்கூடிய 5 வகையான அரிசி. அ அ அ அ 5 வகை அந்த திணை அந்த மாதிரியும் இருக்கும். நெல்லுலயே பார்த்தீங்கன்னா, வனநெல் அப்படின்னு தனியா இருக்கும். மூங்கில் அரிசி. இது வந்து மூங்கிலோடைய பூ தான் மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கிடைப்பதே ரொம்ப அருமை. ஏன்னா மூங்கில் பூ பூத்துச்சுன்னா அதோட ஆயுள் முடிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. மூங்கில் வளர்றது மெதுவாக வளரும். ஆனா அது வந்து அதோட வளர்ச்சி தெரியாது நமக்கு. ஆனா கிடுகிடுன்னு வளர்ந்துரும் ஒரு சமயத்துல. மூங்கில் வந்து அந்த மூங்கில் பூ பூத்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு முத்து விளையும்னு சொல்லுவாங்க. அந்த மூங்கில் முத்து வந்து யாருக்கு இனிமேல் பிறவியே கிடையாதோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் படுமாம். அந்த மாதிரி இடத்துல தான் அந்த மூங்கில் முத்து விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முத்து விளைஞ்சதுன்னா அந்த மூங்கில் அதுக்கப்புறம் பிறவி பேறு அடைந்து விடும். அதை பார்த்தவர்களுக்கும் பிறவி பேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மூங்கில் அரிசி அப்படிங்கிறது அந்த மூங்கிலோட பூ. அந்த மூங்கில் அரிசியை கொண்டு வந்து உண்ணும் பழக்கம் உடையவர்கள். அதனால அந்த மூங்கில் அரிசி, அப்புறம் மலையில இருக்கக்கூடிய முக்கனிகள் அங்க கிடைக்கும். பலாப்பழம், வாழைப்பழம் அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அவங்க என்னென்ன அவங்களால கொண்டு வர முடியுமோ அத்தனையும் கொண்டு வராங்க. இங்க வந்து இவருக்கு காணிக்கை செலுத்துற மாதிரி ஒரு அரசருக்கு எப்படி நம்ம மற்ற சிற்றரசர்கள் எல்லாம் எப்படி அவருக்கு அந்த அது என்ன சொல்றது அது? அந்த அதுக்கு ஒரு பேர் இருக்கு. தமிழ்ல எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்து தங்களுடைய வணக்கத்தை தெரிவிப்பார்களோ, அதுபோல இந்த வனத்தில இருக்கக்கூடிய அந்த குறவர்கள் அவங்க கிட்ட இருக்க பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து நாகன் வீட்ல வைத்து அவரை வணங்குகின்றார்கள். வணங்கும்போது அந்த விழா 3 நாள் நடந்திருக்கு. 3 நாளும் அங்க வெறும் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் தான். எல்லாம் நல்ல விதம் விதமான அந்த மாமிசங்கள், அவங்க கொண்டு வந்த தேன், அந்த திணை மாவு இடிச்சு வச்சு அந்த திணை மாவுல செய்த அந்த ஒரு உணவுகள், அப்புறம் இந்த ஈசல் அப்படின்னு ஒரு புற்றீசல்னு சொல்லுவாங்க. இந்த புற்றீசல் பறந்ததுன்னா மழை வரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த புற்றீசல பிடிச்சு கொண்டு வந்து இவங்க நம்ம இப்ப கார்ன்ஃப்ளேக்ஸ், பொரி அந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க அதையெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சு அத சாப்பிடுறாங்க. தேன் கொண்டு வந்து அந்த தேன்ல வந்து பழங்களை கலந்து சாப்பிடுறாங்க. அந்த புலாலை எல்லாம் ஊற வச்சு அந்த ஒவ்வொரு அந்த அவங்க அவங்க குல வழக்கப்படியான அந்த உணவு வகைகள், அந்த உணவு வகைகளை எல்லாம் சேக்கிழார் பெருமான் அழகா பட்டியலிட்டு சொல்றாரு. அந்த மாதிரி அந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு அந்த இரவு முழுக்க என்ன பகல் முழுக்க சாப்பிடுறாங்க. இரவுல தூங்குறது இல்ல. இரவுல என்ன பண்றாங்கன்னா, விடிய விடிய அந்த கூத்து இருக்கு. அவங்களுக்காக அவங்களே ஆடக்கூடிய ஒரு கூத்து. அந்த கூத்த வந்து விடிய விடிய ஆடுறாங்க. அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா, எல்லாம் சாப்பிடுறாங்க. அப்புறம் எல்லாம் சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்புறம் இப்படியே 3 நாள் தொடர்ந்து அந்த விழா நடக்குது. அந்த விழாவிலே ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும். ஏன்னா திண்ணனார் வில் பிடிக்கின்றார் அப்படின்னு. அந்த வில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குல வழக்கப்படி தேவராட்டி அப்படின்னு ஒரு அம்மையார் இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேல இருக்கும். ஏன்னா திண்ணனாருடைய அப்பா கிட்ட நாகன் கிட்ட சொல்றாங்க, வில் பிடிக்கும் போது இந்த அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, அவங்களுடைய முதல் முதல் எந்த அந்த வில் பிடித்தல் செய்யற போது என்ன பண்ணணும், அந்த காட்டுல இருக்க வனதேவதைகளுக்கெல்லாம் ஒரு வழிபாடு செய்யறாங்க. அது வந்து அந்த வழிபாடு யார் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துல அவங்க ஒரு பெண் தான் செஞ்சிருக்காங்க. அந்த பெண் வந்து அவங்களுக்கு அந்த காட்டுல இருக்க எல்லா இடமும் தெரியும். அதனால எந்தெந்த இடத்துல எந்தெந்த வனதேவதைகள் இருக்கோ, அந்த வனதேவதைகளை எப்படி வணங்கணுமோ, என்னென்ன பொருள்களை கொண்டு போய் வச்சு வணங்கணுமோ, அந்த மாதிரி எல்லாம் வணங்கக்கூடியவர். அவங்களுக்கு தகவல் சொல்லி அந்த மு வர அந்த தேவராட்டிய வரவழைக்கிறாங்க. "திண்ணனார் வில் பிடிக்கிறார்" அப்படின்னு சொன்னோனே, அந்த அம்மையாரும் ரொம்ப மகிழ்ச்சியோட வராங்க. அவங்களை வந்து எப்படி வரவேற்கிறார் அப்படின்னா, அந்த நாகன் வந்து "அம்மையே நீங்க வந்து நல்லா இருக்கீங்களான்னு?" கேட்கிறார் முதல்ல. "இன்பமா இருக்கீங்களா? துன்பம் ஏதும் இல்லாம இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கிறார். நம்ம ஐயா சொல்ற மாரி, "துன்பம் நம்மை தொடாத நாட்கள் என்பாரும், இன்பம் நும்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும்" அப்படிங்கிற மாதிரி, "அம்மா நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களான்னு?" முதல்ல கேட்கிறார். "உங்களுக்கு ஏதாவது இடையூறுகள் இருக்கா?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அன்னைக்கு நீ முதல் முதல் வந்து இந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்கும்போது, அப்பவே இவங்க வந்து அவங்களுக்கு என்னென்னது குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தேவராட்டிக்கு என்ன குடுக்கணும்? என்ன இப்போ ஒவ்வொரு
வகையா நம்ம அந்த தொழில் செய்யறவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களயே நெறைய பிரிவுகள் இருக்கும். பயிற்சி அளிப்பவர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பாரு. இங்க நெறைய மலைப்பகுதிங்கிறனால ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி எந்த இதா இருந்தாலும் அங்க முதல்ல அந்த வனதேவதைகளுக்கு வழிபாடு செய்வாங்க. அந்த அந்த முதல் நாளே இவரு சொல்லிடுவாரு. இவரு இந்த கூட்டத்துக்கு இவரு தலைவர், இவரு இவங்களுக்கு இந்த இந்த மா இந்த 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 உணவுகள் இப்ப சம்பளம் நிர்ணயம் பண்ற மாதிரி, இவங்களுக்கு இந்த உணவு தரணும், இவங்களுக்கு இது இது குடுக்கணும் அப்படின்னு இவரு வந்து தலைமை ஏற்கின்ற போதே சொல்லிட்டாராம். "அன்னைக்கு நீ சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மாறுபாடு இல்லாம வந்து சேருது. நீ சொன்னபடி என்னென்ன அது இவங்களுக்கு இவ்வளோ மாமிசம் மாசானா இவ்வளோ மாமிசம் குடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அந்த மாமிசம்லாம் எனக்கு குறைவுபடாம இருக்கு. அதை நான் உண்டு. நான் மனமகிழ்ச்சியோட இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க அந்த தேவராட்டி. அவங்களை வந்து திண்ணனார் வில் பிடிக்க போறார். அதுக்காக காடு பலி அதுக்கு வந்து அந்த வழிபாட்டுக்கு காடு பலி ஊட்டல் அப்படின்னு பேரு. அந்த காடு பலி ஊட்டணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் வரும்போதே பார்த்தேன் நெறைய அந்த நல்ல சகுனங்கள் எல்லாம் இருந்தது. உன்னுடைய மகன் வந்து உன்னை விட மிக மேன்மை உற்று விளங்குவான். அது நீ அதனால வந்து நீ அவனைப் பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டியதில்ல. ரொம்ப மேன்மையா உன்னை விட சிறந்தவனாக, மேன்மை உடையவனாக விளங்குவான். அதற்கான அந்த நிமித்தங்கள் எல்லாம் நான் வரும்போதே தெரிந்து கொண்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, காடு பலி ஊட்டுறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் அவங்க வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போய் அவங்க அந்த வனதேவதைகளுக்கெல்லாம் காடு பலி ஊட்டுகிறார்கள். இப்ப 6 வயசுல இவருக்கு வில் பிடிக்கிறதுக்கு சொல்லி தராங்க. வில் பிடிக்கணும். அந்த வில் பிடிக்கிறதோட கூட அந்த அந்த குறவர் குலத்தில இருக்கக்கூடிய அந்த சிறார்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்கன்னா, அ அந்த வனத்தில வசிக்கக்கூடிய அம் அந்த விலங்குகள் இருக்கு இல்லையா? அந்த விலங்குகளுடைய தன்மை எப்படி? இப்ப யானை வந்தா எப்படி நடந்துக்கணும்? புலி வந்தா எப்படி நடந்துக்கணும்? அந்த மாதிரி எந்தெந்த விலங்குகள் கிட்ட இருந்து அவங்கள தற்காத்து கொள்ள வேண்டும். அந்த விலங்குகளை எப்படி வேட்டையாட வேண்டும்? வேட்டையாடுறதுலயும் நெறைய விதிகள் இருக்கு. அ வயித்துல குட்டியோட இருக்கிற விலங்க வேட்டையாடக்கூடாது. அதேபோல ரொம்ப குட்டியா இருக்கிறத வேட்டையாடக்கூடாது. பயந்து ஓடக்கூடியத வந்து பயத்தினால் ஓடக்கூடியத வேட்டையாடக்கூடாது. இப்போ நம்மகிட்ட வில்லு, அம்பு இருக்கு, நம்மகிட்ட வீரம் இருக்குங்கிறதுக்காக வேணுங்கிறப்பலாம் போய் வேட்டையாடக்கூடாது. எப்ப வேட்டையாடணுங்கிற தேவை உள்ளதோ, அப்ப மட்டும் தான் வேட்டையாடணும். மத்தபடி விலங்குகளை அதிகமா அவங்க துன்புறுத்துறதெல்லாம் இல்ல. பார்வை மிருகங்களை வைத்து வலையில பிடிக்க வேண்டியதையெல்லாம் வலையில பிடிப்பாங்க. வில் எறிந்து பிடிக்க வேண்டியதை வில் எறிவாங்க. அவங்க வில் எறிந்து பிடித்ததை விட அதிகம் எப்படின்னா, சுரிகை அப்படிங்கிற குறுவாள் கையில வச்சிருப்பாங்க சுரிகைங்கிறது. அந்த குறுவாளால குத்தி பிடிக்கிறாங்க. அதுதான் குத்து, கொல் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்படி குத்தி பிடிக்கிறது தான் அவங்களுக்கு வீரமாம். அப்படி வந்து தூரமா ஒரு மிருகம் இருக்கு. அது மேல வில் எடுத்து கொ போட்டேன், அது வென்றுட்டேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வீரம் இல்லையாம். திருக்குறள்ல சொல்லுவாங்க, காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது." முயல் மேல வந்து அம்பு போட்டு முயல நான் வென்று விட்டேன் அப்படின்னு சொல்றது வீரம் இல்லையாம். யானைக்கு குறி வச்சு அந்த குறி தப்புனா கூட பரவாயில்ல. ஆனா யானைக்கு குறி வச்சு நான் எய்தேன் அப்படின்னு சொல்றதுதான் வீரம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வாரு. அந்த மாதிரி இந்த இந்த சிறுவர்களுக்கெல்லாம் எப்படி பயிற்சி அளிப்பார்கள்னா, இந்த முயல், மான் அந்த மாதிரி ஒரு அமைதியான விலங்குகள். அது வந்து துன்புறுத்தக்கூடாது. ஆனா இந்த காட்டு பன்றி, சிங்கம், புலி, யானை இதெல்லாம் வந்து பயப்படாமல் அ அதாவது எதிர்த்து போர் புரியும் அந்த தன்மையுடைய விலங்குகள். அதுகிட்ட வந்து இவங்க வீரத்த காமிக்கணும். அதை எப்படி வேட்டையாடணும்? அதை எப்படி அடக்கணும்? அப்படிங்கிற பயிற்சி எல்லாம் சொல்லி தருவாங்க. அப்போ விலங்குகளோட குத்தும்போது அதையெல்லாம் அது சில சமயம் அது குத்தும்போது தவறிருச்சுன்னா, அது என்ன பண்ணும்? நம்மள மேல பாயும். அப்படி பாயும்போது எப்படி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும்? அந்த மாரி பாயும்போது ஏதாவது காயெல்லாம் ஆயிடுச்சுன்னா, அந்த காயத்துக்கு எந்த மூலிகையெல்லாம் பயன்படுத்தணும்? எந்தெந்த மூலிகைய எந்தெந்த உறுப்புக்கு பயன்படுத்தணும்? அப்படிங்கிற அந்த பயிற்சியையும் அந்த குழந்தைங்களுக்கு அங்க சொல்லி தருவாங்க. அ எ விலங்குகள வந்து பின்னாடி போய் அ குத்தக்கூடாதாம். இப்ப எப்படி போர்ல வந்து புறமிதுகு இட்டு ஓடுபவனை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது போரினுடைய விதி. இப்ப நேத்து ஏனாதிநாத நாயனார் வரலாறுல பார்த்தோம். போரின் விதிகள் படி அவர் போர் செய்யணும். இடுப்புக்கு கீழ அடிக்கக்கூடாது.
புறமுதுகிட்டு ஓடுபவனை கொல்லக்கூடாது, பயந்து இருப்பவனை கொல்லக்கூடாது, வயோதிகனை கொல்லக்கூடாது, இந்த மாதிரி குழந்தைங்கள கொல்லக்கூடாது. இந்த மாதிரி போர் விதிகள் நிறைய இருக்கும். அதுபோல இந்த விலங்குகளை வேட்டையாடுனா அவங்களும் அந்த மாதிரி நிறைய விதிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. எந்த விலங்கையும் பின்னாடி இருந்து தாக்கவே கூடாதாம். அதுக்கு முன்னாடி போய் தான் நின்னு தாக்கணுமா. அதுதான் அவங்களுக்கு வீரம். அப்படி வந்து பயிற்சிகளை எல்லாம் அவர்கள் அந்த சிறார்களுக்கு வழங்குகின்றார்கள். அதுபோல இந்த திண்ணனார் 5 வயதிலிருந்து வில் பிடித்து அந்த கலைகள் எல்லாத்தையும் ரொம்ப அருமையாக கற்றுக்கொண்டார். யாருன்னா, "என்னை ஆளும் சிங்கம்" அப்படின்னு சொல்றாரு சேக்கிழார் பெருமான். கண்ணப்ப நாயனார "எனையாளும்" அந்த கருப்பா வேற இருப்பாரா இவரு. அந்த "எனையாளும்" இந்த கரிய சிங்கம் போல அவர் எப்படி இருந்தாருன்னா, அந்த அனைத்து கலைகளையும் ஐயம் திரிபுறு சந்தேகம் இல்லாம எல்லாத்தையும் ரொம்ப அருமையா கத்துக்கிட்டார். இப்ப அவருக்கு 12 வயது 16 வயது. ஞானசம்பந்த பெருமான் திருமணம் செய்கின்ற போது அவருக்கு 16 வயது. அதுபோல இப்போ கண்ணப்பருக்கு 16 வயது. 16 வயதில் நிரம்பி இவர் நல்ல அவங்களுடைய அம்மா அப்பா பராமரிப்புல ரொம்ப அருமையா இருக்காரு. அப்ப அந்த பகுதியில அந்த நாகனை பார்க்கறதுக்காக அந்த மலைப்பகுதியில இருக்க சில பேர் வராங்க. அவங்கலாம் வந்து நாகனை அவருடைய திருவடியில வணங்கிட்டு அவருக்கு உரிய அந்த மரியாதைகளை எல்லாம் செய்து சொல்றாங்க. இந்த மாதிரி காட்டு விலங்குகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது என்ன பண்ணுது, நம்ம வசிக்கிற பகுதிகளுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கும்போது அது எல்லா பக்கமும் வர ஆரம்பிச்சிரும். வந்து என்ன பண்ணும், இடையூறு பண்ணும். அவங்க வளர்க்குற சின்ன அந்த ஆடு மாடுலாம் கூட வளர்ப்பாங்க. அதையெல்லாம் பிடிச்சுக்கும். குழந்தைங்கள வந்து துன்புறுத்தும். அந்த மாதிரி சமயத்துல தான் இவங்க வேட்டைக்கு போவாங்க. அ ஊன் வேணுங்கிறதுக்காக வேட்டைக்கு போறதில்ல. இவங்க வந்து மற்ற உணவுகளையும் அவங்க சொல்றத பார்க்கும்போது தேன், தினை மாவு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறவங்க, வேட்டையாடும்போது அந்த உணவையும் அந்த புலால் உணவையும் சாப்பிடுறவங்க தான். சாப்பிடணுங்கிறதுக்காக வேட்டையாட போறதில்ல. பாதுகாப்புக்காக தான் வேட்டையாட போயிருக்காங்க. அப்படிதான் சொல்றாரு சேக்கிழார் பெருமான். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, நெறைய மிருகங்கள் வந்துட்டதுனால அத வேட்டையாடணும். நம்மளும் வேட்டைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ நீங்க அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. இப்ப இந்த நாகனுக்கு ரொம்ப வயதாயிடுச்சு. ஏன்னா கண்ணப்ப நாயனாரே இனிமே உங்களுக்கு குழந்தையே பொறக்காது அப்படின்னு சொல்ற நிலைமையிலக்கு அப்புறம் தான் இவங்க பிறந்தாருன்னு சொல்றாங்க. அப்பவே அவருக்கு 60 வயசுக்கு பக்கமா இருக்கு. இப்போ ஒரு 16 வயசு ஆயிருச்சு இவருக்கு. கிட்டத்தட்ட 76, 80 வயசுக்கு பக்கமா இருக்கலாம். ஏன்னா அந்த அவரால உடல் வந்து தளர்வு அடைந்து விடுகிறது. வேட்டையாடுவதற்கான அந்த ஒரு நிலை இல்ல அவர்கிட்ட. அதனால சொல்றாரு, எனக்கு மூப்பு வந்து விட்டது. அதனால என்னால உடல் தளர்வாயிடுச்சு. முன்ன மாதிரி என்னால வேட்டையாட முடியாது. எனக்கு பதிலாக என்னுடைய மகன் திண்ணன் வந்து வேட்டையாட வருவான் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு நான் அந்த தலைமை பொறுப்பை தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் நாகன் இனிமேல் வரமாட்டார் அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் இவர் திண்ணனார் வரப்போறார் அப்படிங்கும்போது ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு இளையவர் 16 வயது தான். நல்லா அவரு என்ன கலைகளை எல்லாம் கற்று ரொம்ப திறமைசாலியா வேற இருக்காரு. அவர் எல்லாரும் பார்த்திருக்காங்க. அதனால வந்து ரொம்ப அருமையான ஒரு பொருத்தமான ஒரு தலைமை. அதனால மகிழ்ச்சி அடையறாங்க. இவரு அவங்க குல வழக்கப்படி என்ன பண்றாரு, புலித்தோல் ஆசனத்துல அவர் உட்கார்றாரு நாகன். அந்த ஆசனத்துல இவரை அமர்த்தி, அ திண்ணனாரை அமர்த்தி தன்னுடைய சுரிகை அப்படிங்கிற அந்த குறுவாள் அத வந்து குடுக்குறாரு. ஏன்னா அது பரம்பரை பரம்பரையா அவங்க கிட்ட இருக்கு. அத குடுத்து இதை கொண்டு நீ வந்து வேட்டையாடி இந்த மக்களுடைய துன்பங்களை எல்லாம் நீ நீக்க வேண்டும். இந்த தலைமை பொறுப்பை ஏற்கணும் அப்படின்னு சொல்றார். உடனே அவர் கன்னி வேட்டை முதல் முதல் செல்கின்ற வேட்டைக்கு கன்னி வேட்டைன்னு பேரு. அந்த கன்னி வேட்டைக்கு செல்லும் நாள் குறிக்கின்றார்கள். அங்கே அங்க இருந்த அந்த வேடர் கூட்டத்துல இருக்க எல்லாரும் வந்து இவரோடு சேர்ந்து வேட்டையாடுவதற்காக செல்கின்றார்கள். அப்ப முதல் கன்னி ஆடுறதுக்கு போறதுக்கு முன்னாடி தேவராட்டி அழைக்கிறார்கள். தேவராட்டி அழைத்து அந்த காடு பலி ஊட்டுறது, அந்த வன தேவதைகளுக்கான வழிபாடு செய்ய சொல்றாங்க. அவங்களும் வந்து அதற்கான பொருள்களை எல்லாம் பெற்று சென்று வழிபாடு செய்ய தேவராட்டி செல்கிறார். அப்ப இவங்கெல்லாம் வேட்டையாட போறதுக்கு இவங்க தயார் பண்ணிட்டு அதுக்கான அந்த வேட்டையாட போகும்போது சில இப்ப
போர் செய்யும் போது எப்படி அந்த சன்ன வீரம், அந்த மார்புல கேடயம், அந்த கவசம் அதெல்லாம் போட்டுட்டு போவாங்க போர் வீரர்கள். அந்த மாதிரி இவங்க வேட்டையாட போகும்போது சில அணிகலன்களை எல்லாம் அணிகின்றார்கள். அந்த அணிகலன்களை எல்லாம் இவர் அணிந்து கொண்டு, சன்ன வீரம் அப்படிங்கிறது சிவபெருமான் கால்ல அணிஞ்சிருப்பார். வீரக்கழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீரமுடையவர்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரணத்துக்கு சன்ன வீரம் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி சன்ன வீரத்தை கண்ணப்பர் திண்ணனார் அணிகின்றார். தோல் வளையங்கள் அந்த மாதிரி அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு, மயிர்பீலிகள் அதையெல்லாம் தலையில அந்த பறவைகளுடைய தோகைகளை எல்லாம் வந்து ஒரு கிரீடம் மாதிரி அழகான ஒரு கிரீடம் செய்து வைக்கிறார்கள். அதையெல்லாம் அணிந்து கொண்டு அந்த வேட்டைக்கு இவர் கிளம்புகின்றார். இவருடைய நண்பர்கள் நாணன், காடன் அப்படின்னு 2 பேர். அதுக்கப்புறம் அங்க இருக்க அந்த வேடர்கள் எல்லாருமே கலந்து வேட்டையாட போறாங்க. பார்வை மிருகங்களை அழைத்து கொண்டு உடனே வந்து வேட்டை நாயும் இவர்களோடு வருகின்றது. அப்படி போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த காட்டுல வலைகளை எல்லாம் விரிச்சு வச்சு பார்வை மிருகங்களை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் அந்த மரத்துக்கு பின்னாடி, மரத்து மேல அப்படியெல்லாம் பதுங்கி இருக்காங்க. அங்க கிடைக்கிற அந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி கொண்டு வருகின்றார்கள். அப்படி அந்த வலை விரித்து வைத்திருந்த வலையில ஒரு பன்றி வந்து மாட்டிக்கொள்கிறது. அந்த பன்றி என்ன பண்ணுதுன்னா, பன்னி எப்பயுமே சிங்கத்தை விட வேகமா, சிங்கத்தையே எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு விலங்கு பன்றி, காட்டு பன்றி. அ ரொம்ப வே அ ரொம்ப ஒரு வீரமான ஒரு விலங்கு அது. அ அதுல என்னன்னா, இந்த சிங்கமும், பன்றியும் 2க்கும் சண்டை வரும்போது, இந்த பன்றி வந்து தன்னோட வலது பக்கமா சாஞ்சு விழுந்துட்டா, சிங்கம் அத சாப்பிடாதாம். ஏன்னா, அது பன்றி வந்து வென்றதற்கு அடையாளமாம். அதனால இடது பக்கமா விழுந்தா தான் சிங்கம் வேட்டையாடுறதுல கூட பாருங்க, அந்த விலங்குகளுக்கு கூட ஒரு நியதி வச்சிருக்கு. இடது பக்கமா விழுந்தா அத சாப்பிடாதாம். ஏன்னா, அது சிங்கத்தினுடைய வீரத்துக்கு இழிவாம். அதனால அப்படி சாப்பிடாதாம். வலது பக்கம் சாஞ்சு விழுந்தா தான் சிங்கமே சாப்பிடுமாம். அப்படி வந்து சிங்கத்தோடு போரிடக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த காட்டுப்பன்றி. அந்த காட்டுப்பன்றி என்ன பண்ணுதுன்னா, இவங்க விரிச்ச வலையில மாட்டிக்குது. அந்த வலைய அறுத்துக்கிட்டு ஓடுது. அந்த அறுத்துட்டு ஓடும்போது என்ன பண்றாங்க, இவங்க தொரத்திக்கிட்டு போறாங்க அந்த காட்டு பன்றிய. இப்ப போறப்போ யாரெல்லாம் போறாங்க அப்படின்னா, நாணன், காடன், இந்த திண்ணனார் 3 பேரும் அந்த காட்டு பன்றிய விடாம தொரத்திட்டு போறாங்க. அது ரொம்ப தூரம் இவங்களால பிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா போகுது. அது இதுக்கு மேல ஓட முடியாம களைச்சு போயிடுது. களைச்சு போய் ஒரு மலை அடிவாரத்துல போய் அப்படியே அ ஒரு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நிக்குது. அப்ப நின்ன உடனே சின்னனார் என்ன பண்றாருன்னா, இவரு தொடர்ந்து அது கூட தொரத்திட்டு போயிடுறாரு. போய் அது நின்ன உடனே, அதுக்கு பக்கத்துல போய் குருவாளால் அந்த பன்றியை வந்து குத்திக் கொல்கின்றார். உடனே அந்த நாணனும், காடனும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறார்கள். ஏன்னா அதுதான் அவங்களுடைய வீரம். பக்கத்துல போய் நின்னு குத்தணும். அதுக்கு நேரா நின்னு குத்தணும். அதுக்கு பின்னாடி போய் முதுகு பக்கம் நின்னோம், அதுக்கு தெரியாமயும் அத வந்து கொல் கொல்லுதல் என்பது அவங்களுடைய மரபு இல்ல. அதனால வந்து, "ஆகா நீ அருமையான செயல் செய்தாய்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. இது தொரத்திட்டு நம்ம வேட்டையாடுற பகுதி வந்து வனத்தின் முற்பகுதி. இவங்க இப்ப வனத்துக்கு உள் பகுதிக்கு வந்துட்டாங்க. ரொம்ப தூரம் வந்துட்டோம். அதுவும் இல்லாம பசியுமா இருக்கு, தண்ணி தாகமா இருக்கு. நம்ம முதல்ல பசி ஆறிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றபோது, கேட்கிறாரு. "தண்ணியா? இங்க எங்க தண்ணி கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த அங்க கொஞ்சம் தூரத்துல தெரியுது பாரு ஒரு தேக்கு மரம். அந்த தேக்கு மரத்துக்கு அந்த பக்கம் பொன்முகலி அப்படின்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆத்துல தண்ணி இருக்கு. அதனால வந்து அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு நம்ம இத சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கூட வந்தவங்கலாம் அந்த காட்டினுடைய முன் பகுதியிலே நின்னுட்டாங்க. நம்ம அவங்க இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே இவரு சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த பொன்முகலி ஆற்றை நோக்கி போறார். அப்படி அந்த ஆற்றை நோக்கி போறபோது, அ அந்த திருமலைச்சாரல் சோலை, அந்த காளத்தி பெருமான் இருக்கக்கூடிய அந்த மலைச்சாரலை பார்க்கின்றார் இவர். பார்க்கும்போது, அவர் பார்க்கிற போதே உடனே இவருக்கு இனம் புரியாத ஒரு அன்பு. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவருடைய உடம்புல இருக்க பாரமெல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்காம். சொல்றாரு, "நாணனே தோன்றும் குன்றில் நண்ணுவோம்." என்ன நாணன் சொல்றாரு,
காண நீ போதி நல்ல காட்சியே காணும். ஏன்னா இந்த மலையில ஏற்கனவே உங்க அப்பாவோட நான் வேட்டையாட வரும்போது இந்த மலைக்கு போயிருக்கேன். அந்த மலை மேல குடுமித்தேவர் அப்படின்னு ஒரு சாமி இருக்கார். அது நல்ல காட்சி. அவரை பார்க்க வேண்டியதுதான். அவரை பார்க்கணும். அங்க போனா அவரை பார்க்கலாம். அவரை கும்பிடலாம் அப்படின்னு சொல்றார். உடனே இவர் என்ன பண்றார்? அப்படியா? சரி, உடனே என்ன என்ன ஆகப்போகுது? உடனே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? நாம அங்க போயிட்டு வரோம். அவருக்கு அங்க போகணும் அப்படிங்கிற ஆசை பொங்கி மேல் மேல அந்த நெஞ்சத்துல ஒரு விருப்பம் அப்படி அது வந்து முன்ன நிக்குது. அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்பும் போதே தேவர் அங்கு இருப்பது எங்கே? இங்க இருக்காரு அந்த குடுமி தேவர். குடுமி தேவர்னு ஒருத்தர் சொன்னீங்க, அவர் எங்க இருக்கார்? அவரை பார்க்கலாம், போலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ அவங்க கூட இருக்க அந்த கார்டன் கிட்ட சொல்றாங்க, நாங்க வரதுக்குள்ள நீ என்ன பண்ணு, டீ கடைந்து வை. டீ எல்லாம் நம்ம இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த காலத்துல வசதிகள் இல்லையா? டீ கடைக்கோல் அப்படின்னு ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை வந்து கடைந்து வைத்து தீயை உற்பத்தி செய்வார்கள். அந்த மாதிரி தீ கடைந்து வை. அது கொஞ்சம் நேரம் ஆகும். நாங்க அதுக்குள்ள என்ன பண்றோம், அந்த மலையில இருக்க குடிமி தேவரை போய் வணங்கிக்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நீ அந்த உறுப்புகளை எல்லாம் வந்து அறிந்து வை, தீ கடைந்து வை, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. அங்கே வந்து அ அந்த பொன்முகலி ஆற்றினுடைய அந்த தண்ணி மாதிரி, அந்த தண்ணி எப்படி இருக்கா? தெளிவா இருக்கு. அந்த ஆற்றினுடைய நீர் கீழே ஏதாவது இருந்தான்னா கூட அந்த ஆற்றின் அடியில இருக்கக்கூடியது கூட தெளிவாக காட்டு வகையில அந்த பொன்முகலி ஆறு தெளிவாக இருக்காம். அது போல இந்த திண்ணனாருடைய மனம் இருக்கே, அந்த சிந்தை அது வந்து இப்ப தெளிவாக இருக்கின்றது. அந்த தெளிவாக இருக்கின்றதனால் அவருக்கு மகிழ்ச்சி பொங்குகின்றது. அந்த கழிவறு மகிழ்ச்சி பொங்க காலத்தி மலையை கண்டு என்ன பண்றாரு? அந்த நதியோட போய் அந்த குலவரையை சாரல், அந்த குலவரை சாரல், அந்த மலை சாரல், அந்த மலை அடிவாரத்துல போய் சேர்கிறார். சேர்ந்து அவர் மேல போறார். கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால் வரையின் உச்சி அதிர்தரும் ஓசை ஐந்தும் ஆர்களி முழக்கம் காட்ட. வான துந்துபிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்திலிருந்து வரக்கூடிய 5 அந்த பேரிகை, துந்துபி, அதெல்லாம் வந்து வானத்துல வந்து இசைக்கக்கூடிய வாத்தியங்கள். இப்ப கைலாய வாத்தியம் மாதிரி அந்த வாத்தியத்தினுடைய ஒலி வந்து இவரோட காதுகள்ல விழுகின்றது. அது கேட்டு இவர் பக்கத்துல இருக்க நாணன் கிட்ட கேக்குறாரு, இது என்கொல் நானா? இது என்ன சத்தம் நானா? ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு அது வந்து எப்படி தோணுதுன்னா, அந்த மலை தேன்கள் வந்து தேனீக்கள் வந்து ஓசையிடும் ஒரு ஓசை அப்படின்னு சொல்றாரு. மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்கெழும் ஒலிகொள் அப்படின்னு சொல்றாரு. இது ஒண்ணும் இல்லப்பா, அது தேனீக்கள் கூட்டமா இருந்து சத்தம் போடுது, அந்த சத்தம் தான் உனக்கு கேக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே அதை கேட்டுட்டு இவர் என்ன பண்றார்? மலை ஏறுகின்றார். முன்பு தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண் பெரும் காதல் கூற வள்ளலார் மனையை நோக்கி என்பு நெக்கு உருகி உள்ளத்து எழு பெரு வேட்கையோடும் செல்கின்றாராம். முன்பு தவத்தின் ஈட்டம், இவர் முற்பிறவியிலே பல தவம் செய்தவர். ஆனா இந்த பிறவியில அவருக்கு வந்து என்னன்னே தெரியாது. சிவபெருமானா என்னன்னு தெரியாது. சிவன்கிற வார்த்தையோ இல்ல 5 எழுத்து மந்திரங்கிறதையோ இல்ல வழிபாடு அப்படிங்கறது எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கொல், குத்து, ஏரி, இது மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தவர் இப்ப என்ன பண்றாரு? அந்த முன்பு தவத்தின் ஈட்டம் வந்து அவரை ஈர்க்கின்றது. அப்ப அவருடைய அன்பை எடுத்து காட்ட அந்த வள்ளலார் இருக்கக்கூடிய இறைவன் குடுமித்தேவர் ஆகிய வள்ளலார் இருக்கக்கூடிய மலையை நோக்கி என்பு நெக்கி உருகி உள்ளத்து எழு பெரு வேட்கையோடு அந்த மலையில ஏறுகிறார். எப்படி ஏறுகிறார்னா, நாணனும் அன்பும் முன்பு நளிர் வரை ஏற, அவர் வந்து பின்னாடி போறாரு. அவருக்கு முன்னாடி நாணன் வழிகாட்டுறதுக்காக போறாரு. அந்த நாணனுக்கு முன்னாடி திண்ணனாருடைய அன்பு போகுதாம். நாணனும் அன்பும் முன்பு நளிர்வரை ஏற தாமும் பேணு தத்துவங்கள் என்னும் பெருகும் சோபானம் ஏறி ஆணையாம் சிவத்தை சார அணைபவர் போல, இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து எப்படி ஒரு பக்குவப்பட்ட ஆன்மா இறைவனை நோக்கி செல்லுமோ அது போல இந்த திண்ணனார் வந்து
அந்த தத்துவங்கள் எனும் சோபானம் ஏறி செல்பவர்கள் போல அந்த மலை மேலே ஏறுகின்றார். ஐயர் நீள்நிலை மலையை ஏறி நேர்பட செல்லும் போது, இப்பவே அவர் ஐயர்ன்னு சொல்லிட்டார். இந்த பெருமைக்குரிய மேன்மையானவர் என்ன பண்றார், இந்த மலையை நேர்பட பார்க்கறதற்காக போய் கொண்டிருக்கின்றார். அப்படி போகும்போது இவர் இறைவனை பார்க்கறதுக்கு முன்னாடி இறைவனுடைய திருக்கண்ணோட்டம் இவர் மேல் பதிகின்றது. திங்கள் சேர் சடையார் தம்மை சென்று அவர் காணா முன்னே அங்குனர் கருணை கூர்ந்த அருள் திருநோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல. இப்போ முன்செய் தவத்தின் முடிவிலா ஈட்டம் இவரை இழுத்து கொண்டு போகிறது. ஆனால் இவருக்கு முன்செய் வினைகள் இருக்கு. அந்த வினைகள் எல்லாம் நீங்குதான். எப்படி நீங்குது? அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திருநோக்கம் எய்த, இறைவன் கருணையோடு இவர் ஒரு பார்வை பார்த்தார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அப்படி மணிவாசகர் சொல்ற மாதிரி அவருடைய அருள் திருநோக்கம் இவர் மேல் பட்டது. இவர் மேல் பட்ட உடனே இவருடைய முன் செய்த முற்பிறவிகளில் இருந்த அந்த வினைகள், அந்த சார்புகள் எல்லாம் நீங்கிவிட்டது. இப்பொழுது எப்படி இருக்காரு அப்படின்னா, பொங்கிய ஒளியின் நீழல் பொருவியில் அன்பு உருவம் ஆனார். கண்ணப்ப நாயனார் இப்போ இவர் திண்ணனார், என்ன கண்ணப்பர் ஆகல. திண்ணனார் பொங்கிய ஒளியின் நீழல் பொறியில் அன்பு உருவமானார். அந்த அன்புக்கு ஒரு உருவம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த உருவம், அது போல இவர் ஆனார். அன்பின் உருவமாகவே மாறிவிட்டார். அப்படி அது காரணம் இறைவனுடைய கண்ணோட்டம் இவர் மேல் பதிந்தது. அதனால என்ன பண்றார், மகமார் திருக்காலத்தி மலையெழு கொழுந்தாய் உள்ள ஏக நாயகரை கண்டார். அங்க போய் மலை கொழுந்தாய் இருக்கக்கூடிய இறைவன், ஏக இறைவன், ஒரே இறைவன், அந்த இறைவனை போய் பார்த்தார். பார்த்த உடனே எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடு மோகமாய் ஓடிச் சென்றார். தழுவினார், மோந்து நின்னார். சாமிய பார்த்த உடனே என்ன பண்றார், ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டார். கட்டி பிடிச்சிட்டு உச்சி மோருகிறார். ஒரு குழந்தைய நம்ம எப்படி ஆசையா தூக்கி கொஞ்சுவோமோ அது போல இறைவனை பார்த்த உடனே அவரை போய் வணங்கணும், அவருக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் எதுவும் இவருக்கு தெரியல. அவரை பார்த்த உடனே அவர் மேல அன்பு. ரொம்ப நாள் கழிச்சு பிரிஞ்சு இருக்க ஒருத்தரை பார்த்தோம்னா எப்படி நம்ம ஓடி போய் கட்டி கொள்வோமோ அது போல அவர் என்ன பண்றார், ஓடி போய் இறைவனை தழுவி கொள்கிறார். நெடிது போது உயிர்த்து நின்று நிறைந்து எழு மயிர்கால் தோறும் வடிவலாம் புலகம் பொங்க மலர்கண் நீர் அருவி பாய அடியனேற்கு இவர்தாம் இங்கே அகப்பட்டார் அச்சோ என்று படிவிலா பரிவு தான் ஓர் படிவமாம் பரிசு தோன்ற. அப்படி கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரை தாரையா கொட்டுகிறது. ஆகா, எனக்கு இவர் இங்க அகப்பட்டார், இவர் எனக்கு கிடைத்து விட்டார், அச்சோ அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படின்லாம் தெரியல. நான் அந்த அன்பு வடிவமா இருந்தனால, ஆகா எனக்கு இவர் கிடைத்து விட்டார், இவருக்கு எனக்கு கிடைத்துட்டார் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப மகிழ்ச்சி, அந்த அன்பு அவருக்கு பெருகி வருகின்றது. வெம்மரை குலத்து வந்த வேட்டுவர் சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிரி காணம் தன்னில் உம்முடன் துணையாய் உள்ளார் ஒருவருமின்றி கெட்டேன் இம்மலை தனிய நீர் இங்கு இருப்பதே. அப்பா, இந்த மலையில நிறைய வேடர்கள் தான் இந்த காட்டுக்குள்ள வருவாங்க. இந்த மாதிரியான காடு இங்க நிறைய மிருகங்கள் எல்லாம் இருக்கு, விலங்குகள் எல்லாம் இருக்கு. கரடி வேங்கை புலி சிங்கம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த விலங்குகள் இருக்கும்போது உனக்கு துணையா இங்க யாரையும் காணமே. ஆஹா கெட்டேன் சாமி, இப்படி தனியா நீ இருக்கியா ரொம்ப நாளா, உனக்கு யாரும் பக்கத்துல இல்லையா அப்படின்னு சொல்லி மனது அப்படியே நைகின்றார். கைச்சிலை விழுந்தது, கையில இருக்கிற அம்பு இதெல்லாம் விழுந்துருச்சு. முன்னை அவன் இருக்கும் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுக்கே பிச்சியானாள், தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் அப்படின்னு திருநாவுக்கரசர் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இவருக்கு இவரோட பேர் மறந்துருச்சு, ஊர் மறந்துருச்சு, எதுக்கு வந்தாங்கிறது மறந்துருச்சு. எல்லாம் மறந்து இறைவன் மாத்திரம்தான் அவர் மனசுல இருக்கார். அதனால கையில இருக்கிற அந்த வில்லும் அம்பும் நழுவி விழுந்ததுக்கு கூட இவருக்கு தெரியல. தெரியாம அப்படி என்ன பண்றார், அவரு கிட்ட போய் பாக்குறார். அவர் மேல பச்சிலைகள் எல்லாம் இருக்கு, பூ இருக்கு, தண்ணி ஊத்திருக்காங்க, இங்க திருவமுதெல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் பச்சிலையோடு பூவும் பறித்து நீர் வார்த்து இதையெல்லாம் செய்தது யார் அப்படின்னு சொல்லி கேக்குறார். இவரை பக்கத்துல பாத்துட்டு நானன் பாத்துக்கிட்டே இருக்கான் இவர் பண்றதெல்லாம்.
பார்த்துட்டு என்ன இவரு இப்படி பித்து புடிச்ச மாதிரி ஆயிட்டாரேன்னு யோசனையோட நின்னுட்டு இருக்கான். இவரு கேள்வி கேட்ட உடனே பதில் சொல்றான். நான் ஏற்கனவே உங்க அப்பாவோட இங்க வந்திருக்கேன். அப்ப வரும்போது இங்க ஒரு பார்ப்பான் ஒருத்தர் வருவாரு. அவரு தான் வந்து இந்த தண்ணியெல்லாம் ஊத்தி, இலை பூச்சூட்டி, அவருக்கு அமுது செய்வார். அப்புறம் அவர் வந்து அவரோட கொஞ்ச நேரம் பேசுவார் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அவரு அந்த மந்திரங்கள் எல்லாம், வழிபாடுகள் எல்லாம் செய்ததையெல்லாம் அவர் பார்த்திருக்கார். அது வந்து அவரு அவரோட பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். உடனே இவரு கேட்கிறார். ஆகா! அ இதெல்லாம் தான் இவருக்கு பிடிக்கும் போல இருக்கு. அ ஆகம அ ஆகமம் நெறைய ஆகமங்கள் எண்ணில் ஆகமம் இயம்பிய ஈசனார்க்கு அ என்ன பண்ணணும் வழிபாடு செய்யறது. அந்த ஆகமத்தினுடைய உட்பொருள் இறைவனை வழிபாடு செய்தல். இந்த ஆகமம் எல்லாம் இவருக்கு தெரியாது. ஆனா தெரியாமலே ஆகமத்துல என்ன சொல்லியிருக்கோ, அது போல இவருக்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இப்படியெல்லாம் செய்யறது தான் இவருக்கு பிடிக்கும் போல இருக்கு. யார் உட்கார்ந்து இவருக்கு ஆகமத்தை எல்லாம் சொன்னாங்க? ஆகமத்தை எல்லாம் கேட்ட அம்பிகை வந்து ஆகமத்தின் உட்பொருள் இறைவனை வழிபடுதல் அப்படிங்கிறதுனால அவரை வழிபடணும்னு நினைச்சாங்க. ஆனா இவருக்கு யாரும் ஆகமம் எல்லாம் சொல்லல. ஆனா இவருடைய அன்பு அன்பு வடிவமா இவர் ஆனதுனால என்ன பண்றார்? இந்த இந்த மாதிரி இவரை வழிபடுறது தான் இவருக்கு பிடிக்கும் போல இருக்கு. அப்ப நானும் இது போல வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு என்ன பண்றார்? அடடே! சாப்பிட நேரமாச்சே! பசிக்குமே! இவரு என்ன சாப்பிட்டாரோ தெரியலையே! அப்படின்னு நினைக்கிறார். அதனால அ இவருக்கு என்ன பண்ணணும்? இவர் கூடவே இருக்கணும். இவரை வந்து விட்டு பிரியக்கூடாது. அ "உள் நிறைந்து எழுந்ததேனும் ஒழிவின்றி ஆரா அன்பில் திண்ணனார் திருக்காலத்தி நாயனார்க்கு இனிய செய்கை எண்ணிய இவை கொலாம்" என்று இது கடைப்பிடித்துக் கொண்டு வண்ணலை பிரியமாட்டா அளவில் ஆதரவு நீட. அவர பிரிஞ்சு இப்ப அது அவரு வழிபாடு செய்யணும்னா, அதுக்கு தண்ணி வேணும், பூ வேணும், பச்சிலை எல்லாம் வேணும், உணவு ஊட்டுறதுக்கு உணவு வேணும். இப்ப இதெல்லாம் வேணும்னா, அங்கருந்து போய் எங்கேயாவது கொண்டு வரணும். அதனால அங்க அப்படி போறப்ப என்ன பண்ணணும்? சாமிய பிரிஞ்சு போகணும். ஆனா, அப்படி சாமிய பிரியறதுக்கு அவருக்கு மனசே வரலையாம். அவர விட்டு என்ன பண்ணுவாரு? ஆஹா! இவருக்கு தனியா இருக்காரே! இவருக்கு வந்து அமுது செய்ய இறைச்சியும் யாரும் இங்க குடுக்கறதுக்கு ஒருத்தரும் இல்லையே! இவர் தம்மை பிரிய ஒண்ணாது என்ன பண்ணுவேன் நான்? இவர பிரிஞ்சும் போக முடியலையே! நான் என்ன பண்ணுவேன்? இனிய சால இவர் தமக்கு இறைச்சி கொண்டு இங்கு எய்தவும் வேண்டும். இவருக்கு எப்படியாவது இறைச்சி போய் கொண்டு வரணும். அதுக்காக இங்கருந்து போய் தான் ஆகணும். அப்படின்னு சொல்லி போவாராம். ஓதுவர், மீண்டு செல்வர், புல்லுவர், மீளப் போவர், காதலின் நோக்கி நிற்பர். அப்படி போவாராம். கொஞ்சம் தூரம் போய் இப்படி திரும்பி பார்ப்பாராம். இவர விட்டு நான் போக மாட்டேன். இவர் தனியா இருக்காரு. இங்க நெறைய காட்டு விலங்குகள் எல்லாம் இருக்கு. இவருக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்துரும். தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம், மறுபடியும் வந்து அவர கட்டி பிடிச்சுக்குவாராம். கன்று அகல் புனிற்று ஆப்போல்வர். அந்த கன்று பிரிந்த புதிதாக ஒரு பசு கன்று ஈனுதுன்னா, அந்த கன்ற வந்து பிரிஞ்சு இருக்கணும்னு நினைக்காது. அந்த கன்று தன் கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். அந்த புனிற்று மாதிரி இறைவன கதறி அழைக்கணும்னு மணிவாசகர் கூட சொல்வாரு. அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு? புனிற்று போல அவர அவர பிரியவும் மனசு வரல. ஆனா, அவர் கூடவேவும் இருக்கவும் முடியல. ஏன்னா, அவருக்கு பசிக்கும் இல்லையா? அந்த பசிக்கு உணவு தரணுமே! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? புனிற்று ஆப்போல்வர், "நாதனே! அமுது செய்ய மெல் இறைச்சி நானே கோதரத் தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன்." நாதனே சாமிய கூப்பிடுறாரு. நாதனே உனக்கு அமுது செய்யறதுக்கு நல்ல இறைச்சி நானே போய் வேட்டையாடி கொண்டு வருவேன். வேற யாரையாவது கொண்டு வர சொன்னா அவங்க உனக்கு எது ஆகுமோ ஆகாதோ அப்படின்லாம் பார்க்காம கொண்டு வந்துருவாங்க. அதனால நானே போய் கொண்டு வரேன். ஆர்தமராக நீர் இங்கு இருப்பது அதுவரைக்கும் இங்க யார் உனக்கு துணையாக இருப்பது? உலகத்துக்கே துணை அவர்தான். எல்லா உயிரினங்களுக்கும் துணை அவர்தான். வானவர் தானவர் எல்லாருக்கும் துணையா இவரு இங்க கேக்குறாரு. யாரு உனக்கு துணையா இருப்பாங்க? நான் போயிட்டு வர வரைக்கும் ஆர்தமராக நீர் இங்கு இருப்பது தத்தானமர் அப்படின்னு இவர் சொல்றாரு. மெய்ப்பொருள் நாயனார் சொல்றாரு. அங்க வந்து சுந்தரர் கைலைக்கு போகும்போது இறைவன் சொல்கிறார். அவர் தமர் என்னுடைய உறவினர் அவர் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி இங்க வந்து திண்ணனார் சொல்றாரு. தமராக இங்க இருப்பது யாரு உங்களுக்கு இங்க துணை இருக்காங்க? ஒரு உறவினரா இல்ல நட்பா யாரு இருக்காங்க? யார விட்டுட்டு நான் போறது இங்க? தமராக நீர் இங்கு இருப்பது என்று அகல மாட்டேன். அதனால உன்னை விட்டு நான் போக மாட்டேன்.
ஆனா நீ பசிச்சு இருக்கும்போது நான் என்னால இங்க இருக்கவும் முடியலையே. நீர் பசித்து இருக்க இங்கு நிற்கவும் இல்லேன். என்னால இங்க நிக்கவும் முடியல. அதனால என்ன பண்ணணும்? நான் உன்ன விட்டு பிரிஞ்சு தான் போகணும். நான் வர வரைக்கும் நீ வந்து பத்திரமா இருக்கணும். உனக்கு எந்த இடையூறும் வந்துறக்கூடாது. அப்படின்லாம் நினைக்கிறார். போர்திரு கண்ணீர் வரப்போய், போய் வரத் துணிந்தார். கண்ல கண்ணீர் பெருகுகின்றது. அந்த கண்ணீர் பெருக போய் வர்றதுக்கு துணியிறாராம். எப்படியாச்சும் போய் தான் ஆகணும். வேற வழி இல்ல. அதனால அவர விட்டு பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி துணிந்தாராகி வார் சிலை எடுத்துக்கொண்டு மார்க் அ மலர் கையே மலர் க வார்சிலை எடுத்துக்கொண்டு மலர் கையால் தொழுது போந்தார். அவருடைய மலர் போன்ற கைகளால இறைவனை தொழுது அப்படி அகல்கின்றார். அங்க போய் என்ன பண்றார்? அங்கே அ அந்த பன்றி இறைச்சி இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கு வராரு. அங்க வரும்போது அந்த காடன் சொல்றான். "அப்பா வந்துட்டியா? நீ சொன்ன மாதிரி பாரு உறுப்புகளை எல்லாம் அறிந்து வைத்து விட்டேன். டீக்கடையை செஞ்சு வச்சுட்டேன். நீ சரியா இருக்கான்னு பாத்துக்கப்பா. அப்புறம் அத காணோம், இத காணோம்னு சொல்லாத." ஏன்னா இவர் வந்து தலைவர் வீட்டு குழந்தை இல்லையா? அதனால வந்து அ அ அவருக்கு உரிமை அதிகம். அதனால வந்து அதுவும் இல்லாம இவர் வந்து வேட்டையாடிய மிருகம். அதனால வந்து அது இது இல்ல உறுப்புகள் இல்லைன்னு சொல்லிடாத. நீ பாத்துக்கப்பா. சரி பாத்துக்கோ. எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாணன் சொல்றாரு, இவர் இந்த இறைச்சிய வந்து சாப்பிடுறதுக்காக வந்தான்னு நினைச்சியா? இல்ல. இவர் வந்து இறைவன் மேல் மால் கொண்டு விட்டார். அந்த சாமி மேல இவருக்கு பித்து பிடிச்சிருச்சு. சாமி பித்து இவருக்கு பிடிச்சிருக்கு. இவர் தன்னுடைய குலத்தொழில், நம்ம குலம் எது எல்லாத்தையும் இவரு மறந்து போயிட்டாரு. இப்ப கூட என்ன பண்ண வந்திருக்காருன்னா, அந்த சாமிக்கு இந்த இறைச்சிய வந்து திருவமுதுக்கா எடுத்துட்டு போக தான் வந்திருக்காரு. உனக்கு எனக்கு குடுக்க போறதில்ல அவரு. அதனால என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். இவரு என்ன பண்றார்? அந்த இறைச்சி எல்லாம் எடுத்து அந்த நெருப்பு கடைந்து வைந்திருக்கின்ற அந்த நெருப்புல காய்ச்சுகிறார். அந்த உறுப்புகளை எல்லாம் வேக வைக்கிறார். வேக வச்சுட்டு என்ன பண்றார் அப்படின்னா, அது வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்கிறார். இப்ப நம்ம தாய்மார்கள் சமைக்கும்போது உணவு வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்பல்லாம் குக்கர்ல வச்சிடுறாங்க. அதனால பார்க்கறது இல்ல. வடிக்கும்போது சாதம் நல்லா வெந்திருக்கா, நல்லா பதமா வெந்திருக்கான்னு கையால நசுக்கி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்றார்? இவரு கையால நசுக்கி பார்க்கல. ஏன்னா இவரு செய்யறது வந்து இறைச்சி. அதனால என்ன பண்றாரு? வாயில வச்சு கடிச்சு மென்னு பார்க்குறார். நல்லா வெந்திருக்கா? நல்ல அது அது கொஞ்சம் வேகாம இருந்ததுன்னா, அத குடுத்தா என்ன ஆகும்? அ ஜீ ஜீரணம் ஆகாது. அப்புறம் அதனால வந்து வயிறு வலிக்கும். அப்புறம் நெறைய தொந்தரவுகள் எல்லாம் வரும். அப்போ சாமிக்கு அந்த மாதிரி தொந்தரவெல்லாம் எதுவும் வந்துறக்கூடாது. அதனால அது நல்லா வெந்திருக்கா? அப்படின்னு சொல்லி பல்லுல அவரு வந்து வாயில வச்சு மென்னு பார்க்குறாரு. முழுங்கல. மென்னு பார்க்குறாரு. மென்னுட்டு என்ன பண்றாரு? அது நல்லா வெந்திருக்கிறதையெல்லாம் அப்படி ஒரு அ அம்புல வந்து கோத்துக்கிறார். கோத்துக்கிட்டு அந்த வேகாம இருக்கிறதையெல்லாம் அந்த நெருப்புலயே போட்டுர்றாரு. அந்த மாதிரி நல்லா வெந்து பதமா இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்துக்கிட்டு, இப்ப என்ன பண்ணணும்? இப்ப உணவு திருவமுது செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இறைவனுக்கு திருமுழு காட்டணும். அப்புறம் அவருக்கு பூவெல்லாம் போடணும். அதனால என்ன பண்றாரு? அந்த பொன்முகலியில போய் அந்த பொன்முகலியினுடைய அந்த தண்ணிய என்ன பண்றாரு? வாயில வந்து நிரப்பிக்கிறார். வாயில நல்லா உப்புன்னு நம்ம காத்து ஊதும்போது உப்பும் இல்லையா? அந்த மாதிரி அந்த வாய் நெறைய அந்த பொன்முகலி ஆற்று நீர் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு என்ன பண்றார்? அந்த போற வழியில காட்டுப்பூக்கள் எல்லாம் இருக்கு. அந்த காட்டுப்பூக்கள எல்லாம் பறித்து தன்னுடைய தலையில சொருகிக்கிறார். ஏன்னா, அது சாமிக்கு போடுறதுக்கான பள்ளித்தாமம். பள்ளித்தாமம் அப்படிங்கிறது முருகநாயனார் வரலாறுல பார்க்கலாம். எப்படி ஒரு விடியற் காலையில எழுந்து அந்த அ ம் மலர்களை எல்லாம் தன்னுடைய மூச்சு காத்து கூட மேல படாத மாரி வாய கட்டிக்கொண்டு, அ தூய்மையாக போய் அந்த மலரை கொய்வார். அதற்கு பள்ளித்தாமம் என்று பெயர். இங்கே திண்ணனார் கொய்த மலருக்கும் பள்ளித்தாமம். அந்த பள்ளித்தாமமாக இருக்கக்கூடிய அந்த காட்டு பூக்கள். என்ன பூ, என்ன பேர் அதெல்லாம் தெரியாது. ஆனா எல்லா பூக்களை எல்லாம் பறித்து தன்னுடைய தலையில் வைத்துக் கொள்கின்றார். ஒரு கையில வில்லு, இன்னொரு கையில அந்த இறைச்சியை வந்து தேக்கு மர இலைய வந்து ஒரு தொன்னன்னு இப்ப நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கல்லைன்னு பேரு அதுக்கு. அந்த அந்த கல்லையில இறைச்சி வச்சுக்கிறார். வாயில வந்து அ திருமஞ்சன நீர் எடுத்துக்கிட்டார். அ ம மலர்களை தலையில எடுத்துக்கொண்டார். அங்க போய் என்ன பண்றார்? சாமி கிட்ட போறார். போனோனே என்ன நினைக்கிறாரா, இந்த இந்த கொஞ்ச நேரம் இவரு அந்த வேட்டையாடி
அந்த வேட்டையாடிய அந்த இறைச்சிய பதம் பண்ணிட்டு வர்றாரு இல்லையா? அந்த இவர் பிரிஞ்சு போயிட்டு வர்றதுக்குள்ள சாமி இளைச்சு போயிட்டாராமா. இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி. அடடா! அதுக்குள்ள இளைச்சு போயிட்டாரே! அப்படின்னு சொல்லி இளைச்சிட்டியா சாமி? அப்படின்னு வெற்பின் முளைத்து எழு முதலைக் கண்டு முடிமிசை மலரை காலில் வளைத்த பொன் செருப்பால் மாற்றி. அவர் கால்ல போட்டிருக்க செருப்பால அவர் ஏற்கனவே அவர் மேல அந்த சிவகோசரியார் பூசை பண்ணிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு போயிருக்கார். அந்த பூக்களை எல்லாம் கால் செருப்பு காலால அப்படி தள்ளி விடுறார். தள்ளி விட்டுட்டு என்ன பண்றார்? ம- அஹ் வாயின் மஞ்சன நீர் தன்னை விளைந்த அன்பு உமிழ்வது போர் உமிழ்கின்றார். அந்த அன்பை உமிழ்வது போல வாயில இருக்கிற அந்த தண்ணியை கொண்டு போய் அப்படி சாமி மேல விடுறார். விட்டுட்டு விமலனார் முடிமேல் விட்டார். இறைவனுடைய திருமுடி மேல விடுகின்றார். தலைமிசை சுமந்த பள்ளித்தாமத்தை, அந்த பள்ளித்தாமம் தலையில வைத்து கொண்டு வந்தார் இல்லையா, அந்த மலர்களை எல்லாம் எடுத்து தடம் காலத்தி மலைமிசை தம்பிரானார் முடிமிசை வணங்கி சார்த்தி. அந்த அந்த இறைவனுடைய முடி, அந்த காலத்தியில் இருக்கக்கூடிய இறைவன் தம்பிரானார், அந்த தம்பிரானுடைய முடிமேல சார்த்தி சிலைமிசை பொலிந்த செங்கை திண்ணனார் சேர்ந்த கல்லை இலைமிசை படைத்த ஊனின் திருவமுது எதிரே வைத்து. அந்த மூணு அமுதத்தை அவர் எதிரில வச்சு அதை சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, இறைவன் கிட்ட சொல்றாரு, கொழுவிய தசைகள் எல்லாம் கோலினில் தெரிந்து கோத்து அங்கு அழலுறு பதத்தில் காய்ச்சி பல்லினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இவ்விறைச்சி. இந்த இறைச்சி வந்து நான் நல்லா அந்த நெருப்புல சுட்டு வாயில வச்சு அதுக்கு பார்த்து பதமாக காய்ச்சி கொண்டு வந்த ஒரு ஊனமுதம். அது வந்து சால அழகிது நாயனீரே அமுது செய்தருளும். அது அது இந்த ஊன் அமுதத்தை அவர் ஊன் அமுதம் சாமிக்கு வைக்க கூடாது அதெல்லாம் எதுவும் தெரியாது. அதை வந்து மென்னு பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் வந்து தவறு. அதெல்லாம் எதுவும் தெரியாது. இந்த அனுசிதம்னா என்னன்னே அவருக்கு தெரியாது. அதனால சொல்றாரு சாமி கிட்ட, இது நான் வந்து இந்த நல்லா வெந்திருக்கான்னு வாயில வச்சு அதுக்கே பார்த்தேன், நல்ல பதமா வெந்திருக்கு. இது வந்து ரொம்ப நல்லது, இது சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லது, இது சாப்பிட்டா உடம்புக்கு எதுவும் பண்ணாது. அதனால என்ன பண்ணணும்? நாயனீரே அமுது செய்க. இறைவனை வந்து என்ன பண்றாரு? சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடர் வள்ளலா மன்னனார் திருக்காலத்தி மனையினார்க்கு இனிய நல் ஊன் இன்னமும் வேண்டும் என்னும் எழுபெரும் காதல் கொண்டு பல்நெடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான். அந்த இந்த இறைவனுக்கு இன்னமும் இவர் ஊனமுது கொண்டு வந்து தர வேண்டும் அப்படிங்கறதுனால என்ன பண்றாரு? அந்த சூரியன் வந்து மறைகின்றார். இந்த சூரியன் மறைந்த உடனே இவர் என்ன பண்றாரு? இவருக்கு தூக்கம். அதுதான் இவங்க இவர் வில் பிடிக்கும் போதே இந்த குறவர்கள் எல்லாம் 3 நாள் வரைக்கும் தூங்காம ஆடி பாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இவருக்கு இப்ப வந்து தூக்கம் வரல. ஏன்னா மகிழ்ச்சினால தூக்கம் வரல அப்படிங்கறத விட இந்த இறைவனுக்கு ஏதாவது இங்க இருக்க விலங்குகளால் இடையூறு வந்துவிடும் அப்படிங்கறதுனால இவருக்கு தூக்கம் வரல. அவரை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். உலகத்தையே பாதுகாக்கும் அவரை வந்து இவர் பாதுகாக்கணும். அவருக்கு எந்த இடையூறும் வந்துவிடக்கூடாது. நம்ம கொஞ்ச நேரம் கண் அசந்தோம்னா ஏதாவது ஒரு மிருகம் வந்து இவர் அடிச்சிடும், இல்ல ஏதாவது பண்ணிடும். அதனால வந்து இவருக்கு தூக்கம் வரல. நல்ல விடிய விடிய என்ன பண்றாரு? வில்ல புடிச்சிட்டு அவர் பக்கத்திலேயே நின்னுட்டு அவரையே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காரு. அந்த சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர் தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மை. இந்த முனிவர்கள், தவம் செய்யக்கூடியவர்கள், அந்த தேவர்கள், அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? காட்டுல போய் ரொம்ப காலம் பன்னெடுங்காலம் தவம் செய்தும் காண முடியாத அந்த இறைவனை ஆர்வம் முன் பெருக ஆரா அன்பில் கண்டு கொண்டே நேர்பெற நோக்கி நின்றார். அப்படி அவர் அன்பின் காரணமாக அந்த இறைவன் யாருக்கும் அகப்படாத இறைவன். இந்த திருவடியையும் பார்க்க முடியல, திருமுடியையும் பார்க்க முடியல, இவருடைய உருவம் தான் எத்தகையதின் உணர முடியல. அப்படியெல்லாம் அவரை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஞானிகள், தவத்தில் சிறந்தவர்கள், தேவர்கள், அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத இறைவனை இவர் பார்த்து உணர்ந்து கொண்டு அந்த அன்பின் காரணமாக அவரை உணர்ந்து அவர் பக்கத்துல நின்னு அவரு கூடவே நின்னுட்டு இருக்கார். கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் நகரல. அதனால வந்து ஆறா அன்பில் கண்டு கொண்டே நேர்பெற நோக்கி நின்றார். நீள் இருள் நீங்க நின்றார். அந்த இருள் நீங்கும் வரைக்கும் நிற்கின்றார் அப்படின்னு ஒரு
பொருள். இவர்கிட்ட அந்த அன்பை தவிர மத்த எதுவுமே இல்ல. அந்த மற்ற ஆணவம், கன்மம், மாயை அதெல்லாம் எதுவுமே இல்ல. அதெல்லாம் இருள் இல்லையா? அந்த இருளும் நீங்கும்படியாக அவர் நின்று கொண்டிருக்கின்றார். அங்க வந்து அந்த காடு எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க தீப மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் என்ன பண்ணும்னா, இரவு நேரத்துல ஒளி விடும். அந்த ஒளி வந்து பாத்தீங்கன்னா, பகல் மாதிரி இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அங்க நிறைய மணிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த அ அ அந்த காடு அப்படின்னாலே அங்க நவமணிகள் இருக்கும். அந்த காட்டுல தான் நிறைய நவமணிகள், முத்து அதெல்லாம். அதாவது கடல்ல இருக்கிற முத்து இல்ல. இது வேற மாதிரியான முத்து நிறைய இடத்துல விளையும். அதுல வந்து ஒரு சில முத்து காடுகள்ல விளையும். அந்த காடுகள்ல விளையக்கூடிய முத்து, அது நாகமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காடுகள்ல தான் இருக்கும். அந்த மணிகளுடைய ஒளிகள். அது மாத்திரம் இல்ல, அந்த மலை சாரல்கள்ல நிறைய முனிவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தவத்தின் காரணமாக ஒளி. அந்த காரணங்களால அந்த காலத்தி மலையில இரவு அப்படிங்கிறதே இல்லையாம். அது பகல் போல ஒளியாகவே இருக்குதாம். அதனால இவர் என்ன பண்றார், விடியும் வரை காவல் நிற்கின்றார். விடிஞ்சிருச்சுன்னு எப்படி தெரியும்? பகல் பகல் மாதிரியே வெளிச்சம் இருந்தா காலையில ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா, அந்த இரவு முடிந்து விடியற் காலையில் புள்ளினங்கள் எல்லாம் செல்லும். புவின கோழி, இந்த குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் அப்படின்னு சொல்றாங்களே. அதுல விடிகால 3 மணிக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இருள் இருக்கும். அந்த இருள்ல குயில் கூவும். ஏன்னா குயிலோட நிறம் கருமையா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் அப்படியே அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வானமா சிவப்பு நிறத்துல ஒரு வெளிச்சம் வரும். அதுதான் அருணோதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல சேவல் கூவும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெளிச்சமா கொஞ்சம் வெள்ளையான ஒளி வரும்போது பாத்தீங்கன்னா, வெள்ளை நிற பறவைகள், குருகு அந்த மாதிரியான பறவைகள் எல்லாம் பறக்கும். ஓசையிடும். இந்த ஓசைகளை கேட்டு இவர் வந்து ஏன்னா இவங்கெல்லாம் வனத்துல வசிக்கிறதுனால எந்த நேரத்துல எந்த பறவை வந்து சத்தமிடும், எந்த பறவை ஒலி கேட்டா அது எத்தனை மணி அப்படிங்கறதெல்லாம் அவங்க கணிச்சிருவாங்க. அந்த மாதிரி இப்போ விடிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்றாரு, விடிஞ்சதும் என்ன பண்ணணும், காலையில சாப்பிடணும் இல்லையா? இப்ப இறைவனுக்கு திருவமுது வேணுமே. அதனால இந்த திருவமுது எடுத்து கொண்டு வருவதற்காக வேட்டையாட புறப்பட்டு செல்கின்றார். இவர் இந்த பக்கம் போன பின்னாடி இந்த பக்கம் ஒருத்தர் வரார். அவருக்கு சிவகோசரியார்னு பேரு. சிவத்தை கோசரம் செய்தவர், அதனால சிவகோசரியார். அந்த இறைவன் மேல அவர் இவர் அன்பு வழிபாடு செய்யறார். அவர் வந்து ஆகம வழிபாடு செய்யறார். ஆகமங்கள், இறைவன் சொன்ன ஆகமங்கள்ல இறைவனை எப்படி வழிபட வேண்டும், என்னென்ன பொருள்கள் இருக்க வேண்டும், தூப தீபமா என்ன வைக்கணும், அது அவருக்கு எப்படி வந்து உணவு நைவேத்தியம் சொல்லுவாங்க, அந்த உணவு எப்படி வைக்கணும், அவருக்கு சாத்தக்கூடிய மாலைகள் எப்படி இருக்கணும், என்னென்ன மாலை எந்தெந்த காலத்துல சாத்தணும், எந்த காலத்துல எந்த பாடல் பாடணும். ஐயா சொல்லுவாங்க இல்லையா, இந்த வந்து பகல் பகல் இந்த நேரத்துல இந்த மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நாழிகையில பாடக்கூடிய இந்த பண் அப்படின்னு. அந்த மாதிரி எந்தெந்த பண் எந்த நேரத்துல பாடணும், இதெல்லாம் ஆகமங்களில் இறைவனால் சொல்லப்பட்டது. அந்த ஆகமத்தின் வழி நின்று பூசை செய்யக்கூடிய ஒருவர் சிவகோசரியார் அப்படிங்கிறவர். அவர் வரார். அவர் வந்து பாக்குறார். அவர் வந்து பார்த்த உடனே அவருக்கு முன்ன என்ன பண்றார், ஆஹா அங்க என்ன கிடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாமிசம் எல்லாம் கிடக்குது. அது மாத்திரம் இல்ல, செருப்பு கால் தடம் தெரியுது, நாயினுடைய கால் தடம் தெரியுது. அந்த காலத்துல எல்லாம் அந்த அந்த காலத்தியாருக்கு முன்னாடி ஒரு பெரிய கோயிலோ ஏதோ இருந்த மாதிரி தெரியல. அது ஒரு மரத்தடியில இருந்திருப்பார் போல இருக்கு. கீழே சுத்தி எல்லாம் மண் இருக்கும். அந்த மண்ணுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா, திண்ணனார் அணிந்திருந்த கால் செருப்பு தடம் தெரியுது. அதே போல இந்த நாய், இவர் கூட வேட்டை நாய் ஒண்ணு இவர் கூடவே இருக்கு. அந்த நாயோட கால் தடமும் தெரியுது. அப்புறம் அங்கங்க மாமிசங்கள், எலும்பு துண்டு அதெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே இவர் பதறார். இந்த வேடர்கள் பண்ற ஒரு இது, அவங்கதான் இத பண்ணிருக்க முடியும். இந்த வேடரை தவிர வேற யாரும் பண்ணிருக்க முடியாது. ஒருத்தரான்னு தெரியல, 2 3 பேரான்னு தெரியல, நிறைய பேரான்னு தெரியல. இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு என்ன பண்றார், அத அந்த அந்த இதெல்லாம் சுத்தம் பண்றார். அனுசினம் கெட்டேன் யார் செய்தார் என்று அழிவார், மேவ நேர்வர அஞ்சா வேடுவரே இது செய்தார், தேவதேவேசனே திரு முன்பே இது செய்து போவதே, இவ்வண்ணம் புகுத நீர் திருவுள்ளம் ஆவதே என பதறி அழுது விழுந்து அமைந்தார்.
தேவதேவனே இப்படி பண்ணியிருக்காங்களே, அனுசிதம் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் ஆகாதே, இதெல்லாம் உங்களுக்கு ஆகாதே, இதெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்களே, இந்த எதற்கும் பயப்படாத வேடர்கள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும். அவங்க பண்ணும்போது நீயும் பார்த்துட்டு சும்மா தான் இருந்தியா? நீ எதுவும் பண்ணலையா? இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார்? அழுகின்றார். அப்புறம் என்ன பண்றார்? அதையெல்லாம் சுத்தம் செய்கின்றார். புண்ணியாக வாசனம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அதையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு திரும்பவும் பொன்முகலியில போய் குளிச்சுட்டு மறுபடியும் இவருக்கு அந்த தண்ணியெல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் என்ன பண்றாரு? இவர் முறைப்படி அந்த ஆகம முறைப்படி இவர் பூசையெல்லாம் செய்கின்றார். பூசையை முடித்து இறைவனுடைய திருவடியை விழுந்து வணங்கி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம பாத்துக்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாரு? இந்த வேதங்கள் எல்லாம் சொல்றார், மந்திரங்கள் எல்லாம் சொல்றார், தோத்திரங்கள் எல்லாம் செய்கிறார். செஞ்சுட்டு என்ன பண்றார்? இறைவனுடைய விடை கொண்டு அவரு அவருடைய தபோவனம், அவர் இருக்கக்கூடிய எப்பொழுதும் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு செல்கின்றார். இவர் இந்த பக்கம் போனோனே, இந்த பக்கம் இவர் திண்ணனார் வருகின்றார். அவரு என்ன பண்ணியிருக்கிறாரு இதுவரைக்கும், அப்படி மலை பக்கம் போய் என்ன பண்றாரு இன்னைக்கு, நேத்து வந்து பன்னி கறி குடுத்தோம் சாமிக்கு. அது வந்து கொஞ்சம் உடம்புக்கு சூடு உண்டு பண்ணும். இன்னைக்கு வந்து பன்னி குடுக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து மான் கறி குடுக்கணும். இல்லையா, அந்த காட்டுல எத்தனை விதமான மான்கள் இருக்கு. கடம்ப மான், ம் நெறைய மான்களோட பேரெல்லாம் சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. கடப்ப மான் சொல்றாரு. நெறைய ம வரைமா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் மானோட வகைகள். அந்த மாதிரியான நெறைய மான்கள் எல்லாம் இருக்கு. அப்புறம் மற்ற மிருகங்கள் எல்லாம் இருக்கு. அதிலயே வந்து நல்ல கொஞ்சம் வயசான மிருகத்த விலங்கு வந்து வேட்டையாடுனா, அந்த தசைகள் எல்லாம் கொஞ்சம் அ சாப்பிட தகுந்த மாரி இல்லாம கொஞ்சம் இதா இருக்கும். கடினமா இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் இளம் வயதா, ரொம்ப குட்டியாவும் இல்லாம, ரொம்ப வயசான மாதிரி இல்லாம, ஒரு இளம் வயதா இருக்கக்கூடிய மான்களா பார்த்து, பார்த்து, பார்த்து வேட்டையாடுறார். பார்த்து, பார்த்து வேட்டையாடி நேத்து நாணன் சொன்னாருல்ல, மலைத்தேன் நெறைய இங்க இருக்குப்பான்னு. அந்த மலை தேனை எல்லாம் போய் எடுத்துக்கிறார். எடுத்துக்கொண்டு தேக்கு மரத்துல கல்லை அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கிண்ணம் மாதிரி செய்யறது. அதுல சேர்த்து என்ன பண்றாரு? இந்த திருவமுதுக்கு அந்த இறைச்சிகளை எல்லாம் தீக்கடைக்கோல் கடைந்து வைத்து அதுல சுடுறார். வழக்கம் போல மென்னு பார்க்கறார். அது நல்லா வெந்திருக்கா அப்படின்னு பார்த்து, வெந்ததை எல்லாம் எடுத்து அந்த தேன்ல நனைச்சு நனைச்சு வச்சுக்கிறார். தேன்ல ஊற வைக்கிறார். குலாப் ஜாமுன் பண்ற மாரி அத ஊற வைக்கிறாரு. ஏன்னா இவருக்கு 5 வயசுல அவங்க அப்பா, அம்மா ஊட்டுனாங்க அத. அதனால இவர் என்ன பண்றார்? அதை இறைவனுக்கு ஊட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் வந்து எடுத்துக்கொள்கிறார். எடுத்து அதையெல்லாம் எடுத்துட்டு அந்த பொன்முகலி ஆத்துக்கு போறார். அந்த பொன்முகலி ஆத்தினுடைய தண்ணிய எடுத்துக்கிறார் வாயில. அதேபோல பள்ளித்தாமமா அங்க இருக்க அந்த அ மலர்களை எல்லாம் கொய்து கொண்டு போய் பூசை செய்கிறார். அப்ப இந்த நாணனும், காடனும் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த அவங்களுடைய தந்தையார் இருக்கார் இல்லையா, நாகன், அவரையும் அந்த தேவராட்டி அவங்க எல்லாரையும் இவங்க போய் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இவர் வந்து இப்படி இறைவன் மேல பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு. இவர அந்த எண்ணத்தை மாத்தி இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வராங்க. அவங்க வந்து அவங்க நிறைய அந்த அவங்களுடைய குல வழக்கப்படி எதேதோ பண்றாங்க. ஆனா அது எதுவுமே இவருக்கு தெரியல. அவங்க வந்தது கூட தெரியல. அவங்க பேசுறது, இவர கூப்பிடுறது எதுவுமே இவருக்கு தெரியல. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சாமி பக்கத்துல போய் நின்னுட்டார். சாமிய விட்டு பிரியக்கூடாது. யாராலயும் எந்த இடையூறும் வரக்கூடாது. இது மட்டும் தான் இவருக்கு தெரியுது. அதனால என்ன பண்றாரு? அவங்க வந்ததையோ, அவங்க திரும்ப என்ன பண்றாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு, இல்ல இவர் இனிமேல் இவர திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க வந்ததும் தெரியல, இவங்கெல்லாம் போனதும் தெரியல. அந்த மாதிரி இருந்து என்ன பண்றாரு? தங்களுடைய அந்த நினைவே வரல. குறி வராமல் கைவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல அவர ஒண்ணும் பண்ண முடியல அவங்களால. அதனால விட்டுட்டு அவங்களா போயிட்டாங்க. அதனால என்ன பண்றாரு இவரு? முன்பு திருக்காலத்தி முதல்வனார் அருள் நோக்கால் இன்புறவே தகுத்து இரும்பு பொன்னானார் போல. இரும்பு தங்கமா ஆனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவருடைய அவருடைய எல்லாமே வந்து இறைவன் சிந்தையாகவே இறைவனுடைய எண்ணமாகவே மாறிவிட்டது. யாக்கை தன் பரிசும் வினை இரண்டும் சாரும் மலம் மூன்று மற அன்பு பிழம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ. அவர் அந்த வினைகள் 2 வினைகள் எல்லாம் போகுது. மலம் மூன்றும் அருகின்றது. அஹ் அந்த எல்லா தத்துவ சோபானங்கள் ஏறி வந்தாருன்னு முதல்லயே சொன்னார். அந்த மாதிரி அந்த ஒரு முத்தி நிலைக்கே போயிட்டார். அந்த முத்தி நிலையில இருந்து கொண்டு எப்படி இருக்கார் அப்படின்னா, அன்பு பிழம்பாய் திரிவார் அப்படின்னு சொல்றாரு. அன்பு வடிவமாக மாறிடுச்சு, திரிவார்ன்னு சொல்றாரு. நம்ம வீட்டுல பையன் வேலைக்கு போல சும்மாதான் இருக்காருன்னா எப்படி சொல்லுவோம்னா,
பையன் என்ன பண்றானா, அவன் சும்மாதாங்க திரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, அவருக்கு ஒரு எந்த ஒரு குறிக்கோள் இல்ல. எப்ப வேணா அவரு போவார், எப்ப வேணா வருவார், எப்ப வேணா சாப்பிடுவார், எப்ப வேணா தூங்குவார். எல்லாம் அவர் இஷ்டத்துக்கு தான் இருக்கும். அந்த மாரி இவர் என்ன பண்றாரு, அன்பு பிழம்பாய் திரிவார். இறைவன் மேல இருக்கிற அன்பு மாத்திரம் தான் இருக்கு. போவார், வேட்டையாடுவார், விலங்குகளை பார்த்து பார்த்து வேட்டையாடுவார். அது நல்லா காய்ச்சுவார். அது வெந்திருக்கான்னு பதம் பார்ப்பார். அப்புறம் தேன்ல ஊற வைப்பார். அதை எடுத்துட்டு வருவார், பூசை பண்ணுவார், காவல் காப்பார். இதுதான் இவருடைய இவரு இது மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பூசை பண்ணிட்டு இருக்கார். அந்நிலையில் அன்பனார் அறிந்து நெறி பூசிப்ப மன்னிய ஆகமப்படியால் மாமுனிவர் அரிச்சித்து அவரு உடனே இவர் என்ன பண்றாரு, இவர் பூசை பண்ணிட்டு இவர் மறுபடியும் வேட்டையாட போயிடுவாரு. அந்த நேரத்துல அவர் வருவார், சிவகோசரியார் வராரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஆகமப்படி பூசை பண்ணுவார். பூசை பண்ணிட்டு சாமி கிட்ட சொல்றாரு, என்னுடைய நாயகனே, இது செய்தார் தம்மை காணேன். இது யார் செய்யறாங்க, அவர் நான் கண்ணுல கூட பார்க்க முடியல அவரை. நான் வரப்ப இருப்பாரு, இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கய்யா அப்படின்னு சொல்லலாம்னு பாக்குறேன். அவர் யாருன்னே தெரியல, அவரை பார்க்கவும் முடியல. உன்னுடைய திருவருளால் என்னால முடியலப்பா. இது செய்தார் தானே காணேன். உன்னுடைய திருவருளால் ஒழித்தருள வேண்டும். சாமி இது வேணாம் சாமி. இத உங்க திருவருளாலதான் அந்த வேடனுக்கு சொல்லி, அது ஒருத்தரா பல பேரான்னு கூட தெரியல. அந்த வேடனுக்கு சொல்லி நீங்க தான் அவரை இதெல்லாம் செய்ய வேண்டாம், நீங்க தான் சாமி சொல்லணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறார் சாமி கிட்ட. விண்ணப்பம் வைத்து அன்று இரவு கனவின் கண் அருள் முனிவர் தம்மாலே மின் திகழும் சடை மவுளி வேதியர் நாம் எழுந்தருளி வன்திரள் வேடுவன் என்று மற்ற அவனை நீ நினையேல் நன்று அவன் தன் செயல்தனை நாம் உரைப்ப கேள் அப்படின்னு சொல்றார். அவரை ஒரு சாதாரண வேடனாக நீ நினைக்க வேண்டாம். அவனுடைய தன்மையெல்லாம் நான் சொல்கின்றேன் கேள் அப்படின்னு சொல்றார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும். அவனுடைய வடிவம் இருக்கே, அது வடிவம் இல்லை. அவனுடைய உருவம் இருக்கே, அந்த உருவம் இல்லை. அது என்னன்னா, அது என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு. அதுதான் அவனுடைய வடிவம். அதனால அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்றும், அவனுடைய அறிவு எல்லாம் நம்மை அறியும் அறிவு என்றும். அவனுடைய அறிவு இருக்கே, அந்த அறிவு எல்லாம் என்னை அறிய வேண்டும் என்று இருக்கக்கூடிய அறிவு. இந்த மற்றவர்களுக்கு இருக்க மாதிரியான சாதாரண அறிவு இல்லை. என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அறிய வேண்டும் என்கின்ற அறிவு. அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம். அவன் செய்யற எல்லா செயல்களும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் எனக்கு ரொம்ப இனிமையாவும் இருக்கு. அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்தார். அவனுடைய நிலை இந்த மாதிரி. அவனுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படித்தான் அவனுடைய நிலை இருக்கின்றது. பொறுப்பினில் அவன் செய்யும் பூசனைக்கு முன்பு என்மேல் அறுப்புறு மலர் முன்னை அவை நீக்கும் ஆதரவால் விருப்புறும் அன்பு எனும் வெள்ளக்கால் பெருகிற்று என வீழ்ந்த செருப்படி அவ்விளம் பருவ சேயடியின் சிறப்புடைத்தாள். அவர் என்ன பண்றாரு, முன்பு இட்டு பூவையெல்லாம் நீக்கிவிட்டு, அவருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, ஏற்கனவே இருக்கிற பூவையெல்லாம் சாமி மேல இருக்க பூவையெல்லாம் எடுத்துட்டு தான் புது பூ வைக்கணும் அப்படின்னு. அந்த புது பூவையெல்லாம் அந்த பழைய பூவை தள்ளுறதுக்காக அவன் என்ன பண்றான், அந்த செருப்பு காலால அந்த பழைய பூக்களை தள்ளுறான். அந்த செருப்படி என் மேல படுது. அது எப்படி இருக்கு அப்படின்னா, முருகப்பெருமான் அவனுடைய காலால என்னை உதைத்தா எப்படி இருக்குமோ அதை விட இனிமையா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உருகிய அன்பு ஒழிவின்றி நிறைந்த அவன் உருவென்னும் பெருகிய கொள் கலமுகத்தில் பிறங்கு இனிதி ஒழுகுதலால் ஒரு முனிவன் செவி உமிழும் உயர் கங்கை முதல் தீர்த்த பொறு புனலின் எனக்கு அவன் தன் வாய் உமிழும் புனல் புனிதம். அவனுடைய வாயிலிருந்து ஒரு நீரை கொண்டு என் மேல உமிழ்கிறான் அல்லவா, அது ஒரு முனிவனுடைய செவியிலிருந்து பகீரதன் வேண்ட அந்த கங்கை வந்தாலே அந்த கங்கை இன்னும் மற்றும் இருக்கக்கூடிய புனிதமான தீர்த்தங்கள், அந்த தீர்த்தங்கள் அனைத்தையும் விட புனிதமானது அவருடைய வாய்க்கலசத்திலிருந்து வரக்கூடிய புனல் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன விண்ணப்பம் ஐயா. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கமா குடிக்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்களா சிவபெருமான்? இல்ல வேண்டாங்க ஐயா. சரிங்க திருச்சிட்டம்பலம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. தொடருங்க சாமி, தொடரும். கொஞ்சம் ஓய்வு எடுத்துங்க, வேற ஒண்ணும் இல்ல. 1.5 மணி நேரம் பேசுறீங்க. ஆமா, அதுக்காக தான். கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருங்க ஐயா. பேசலாம். நன்றிம்மா, பேசுங்க. அவருடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய அந்த நீர் கங்கையை விட மற்ற தீர்த்தங்களை விட எனக்கு புனிதமானது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவன்
இம்மலை வந்து என்னை அடைந்த காணவன் தன் இயல்பாலே மெய்மலரும் அன்பு என்போல் விரிந்தன போல் விழுதலால் செம்மலர் போல் ஐயனொடு மால் முதல் தேவர் வந்து புனை எம்மலரும் அவன் தலையால் இடும் மலர் போல் எனக்கு ஒவ்வா. திருமால், பிரம்மன் முதலிய தேவர்கள் எல்லாம் என்னை வணங்குவதற்காக கொண்டு வந்து போடுகிறார்களே மலர்கள், அந்த மலர்களை விட அந்த காணவன் இயல்பால கொண்டு வந்து அவன் தலையில வச்சு கொண்டு வந்து போடுறாரு. பாத்தீங்களா? அந்த பூ வந்து இந்த பூவை விட எனக்கு மிகவும் உவப்பானது. அந்த மலரெல்லாம் எனக்கு ஒவ்வாது, எனக்கு ஒத்துக்காது. அவங்க எல்லாம் போடுறது பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே. அந்த மாதிரி அவங்க எல்லாம் பொக்கம் மிக்கவர்கள். அவங்க எல்லாம் எதுக்காக என்ன வழிபடுறாங்கன்னா ஏதோ ஒரு நன்மை கருதி வழிபடுகிறார்கள். ஆனா இவனுக்கு எதுவும் இப்படி வழிபட்டா இது கிடைக்கும் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்படி ஒரு அன்பின் வடிவமாக நின்று வழிபடுவதால் அவனிடம் அவன் தலையில சூடி கொண்டு வந்து இடுகின்ற மலர் எனக்கு அந்த மலர்களை விட சிறப்பாக இருக்கின்றது. வெய்ய கனல் பதம் கொள்ள வெந்துளதோ எனும் அன்பால் நையும் மனத்து இனிமையினில் நைய மிக மென்றிடலாய் செய்யும் மறை வேள்வியோர் முன்பு தரும் திருந்து அவியில் எரியும் வரி சிலையான்தான் இட்ட ஊன் எனக்கு இனியது. முனிவர்கள் இவங்கெல்லாம் யாகம் வளர்க்குறாங்க. யாகத்துல வந்து இறைவனுக்கு அவி உணவு கொடுக்குறாங்க. அந்த அவி உணவை வந்து இறைவன் ஏற்கிறார். ஆனா அந்த அவி உணவை விட எனக்கு ரொம்ப இனிமையா என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பதம் கொள்ள வெந்துள்ளதோன்னு சொல்லி தன் வாயில வச்சு அத அதுக்கு பார்த்து அதுல எது நல்லா இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து கொண்டு அதை மென்னு பார்த்து கொண்டு வந்து கொடுக்குற அந்த ஊனமுதம் இருக்கே, அது வந்து வேள்வியில் இடக்கூடிய அவி உணவை விட எனக்கு சிறந்ததாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். மண் மண் பெருமாமறை மொழிகள் மாமுனிவர் மகிழ்ந்துரைக்கும் இன்மொழி தோத்திரங்கள் மந்திரங்கள் யாவையினும் முன்பு இருந்து மற்ற அவன் தன் முகம் மலர அகம் நெகிழ அன்பில் இணைந்து இணையல்லால் அறிவரா மொழி இல்லை. அதாவது இந்த மறைமொழிகள் முனிவர்கள் சொல்லக்கூடிய தோத்திரங்கள் சாத்திரங்கள் இதெல்லாம் சொல்லி எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா மொழியாலையும் இமையோர்களும் முனிவர்களும் வந்து என்னை தோத்திரம் செய்தும் பாடியும் பேசுகிறார்களே அந்த பாடல்கள், அந்த மந்திரங்கள், அந்த சாத்திரங்கள், அந்த தோத்திரங்களை விட எனக்கு மிக இனிமையாக இருப்பது எதுன்னா, அவன் வந்து என்கிட்ட அன்பா பேசுறான் பாத்தீங்களா? இது வந்து சால அழகிது நாயநீரே அமுது செய்க தேனும் கலந்தது இது தித்திக்கும் நாயநீரே அமுது செய்க அப்படின்னு சொல்லி அவன் அன்போட பேசுறானே. யார் தமராக இருந்து இங்க இருக்க, உனக்கு உனக்கு துணையா யாருமே இல்லையே அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசுறானே. அந்த அந்த அன்பின் காரணமாக அவன் பேசுவது எனக்கு மறைமுதல் தோத்திரங்கள் மந்திரங்களை எல்லாம் விட மிக இனிமையாக இருக்கின்றது. என்னால முடியல. அவனுடைய அன்பை பற்றியும் அவனுடைய அறிவை பத்தியும் அவனுக்கு இருக்கிற அந்த எண்ணங்களை பத்தியும் உனக்கு என்னால எனக்கு முடியாது. நீ நேர்ல வந்து பாத்துக்க, அப்பதான் உனக்கு அது முழுமையா புரியும். என்ன சொன்னாலும் நான் எவ்வளவுதான் உனக்கு சொன்னாலும் இதெல்லாம் இதை விட இன்னும் இதெல்லாம் என்னால சொல்ல தெரியல, எனக்கு சொல்ல முடியல. அதை வந்து நீ நேர்லயே பாத்துக்கோ, சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது, நீ நேர்ல வந்து பாத்துக்கோன்னு சொல்றாரு. உனக்கு அவன் தன் செயல் காட்ட நாளை நீ ஒளித்து இருந்தால் எனக்கு அவன் தன் பரிவு இருக்கும் பரிசெல்லாம் காண்கின்றாய். அவன் எப்படி என் மேல பூசை பண்றான், என் மேல எவ்வளவு அன்பா இருக்கான் அப்படிங்கறத நீ நேர்ல வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றார். மனக்கவலை ஒழிக, நீ மனசுல கவலைப்படாத. அவன் சாதாரண வேடம்னு நீ நினைக்காத, அவன் அன்பு வடிவமானவன். அதனால் அதை நீ வந்து பார்த்துக்கொள், நீ மனக்கவலை ஒழிக என்று மறைமுனிவருக்கு அருள் செய்து புனல் சடில திருமுடியார் எழுந்தருளி போயினார். இறைவன் வந்து சிவகோசரியார் கனவுல இதையெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு ஒரு இறைவன் போயிடுறாரு. கனவு நீங்க உடனே சிவகோசரியார் எழுந்து ஒரு பதைப்போட ஆகா இவரை பத்தி நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு பதைப்போட அதுக்கப்புறம் அவர் தூங்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றார், அவர் மறுபடியும் அடுத்த நாள் அவர் அந்த பூசைக்கு தேவையானவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்கின்றார். இந்த விளைவுகளை எல்லாம் பார்க்கறது மாதிரி கதிரவன் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல இந்த கதிரவன் தன்னுடைய தேர்ல ஏறி அந்த குதிரைகளை எல்லாம் செலுத்தி கொண்டு வருகின்றார். அது போல என்ன பண்றார், முதல் நாள் மாதிரி திருமுகலி புனல்ல மூழ்கி அவர் பூசணைக்கு தேவையானவற்றை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஆகம முறைப்படி பூசணை செய்கின்றார். அந்த பூசையெல்லாம் செஞ்சுட்டு என்ன பண்றார், இவரு அந்த ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறார்.
ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறார். இப்போ அந்த ம அ இவரு என்ன பண்றாரு, இன்னைக்கு தனிப்பெரும் வேட்டையாடுறார். என்ன மாறில்லான் அமுதும் நல்ல மஞ்சின புனலும் சென்னி ஏறுநாள் மலரும் வெவ்வேறு இயல்பினில் அமைத்துக் கொண்டு தேறுவார்க்கு அமுதமான செல்வனார் திருக்காலத்தி ஆற்றுசேர் சடையார் தம்மை அணுக வந்து அணையா நின்றார். அப்படி இன்னைக்கு என்ன பண்றாரு, இன்னைக்கு ரொம்ப நேரம் வேட்டையாடிட்டார். ரொம்ப நேரம் வேட்டையாடி அந்த விலங்குகளை எல்லாம் வழக்கம் போல சுட்டு மென்று பார்த்து எடுத்துக்கொண்டு வாயில தண்ணீர் எடுத்துக்கொண்டு பள்ளி தாமங்களை பறித்து தலையில் சூடிக்கொண்டு போறார். போறப்ப நினைக்கிறார், இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப காலம் தாழ்ந்து விட்டது. அடடா, இறைவனுக்கு ஏதாவது ஊறு நேர்ந்திருக்குமோ? இங்க வேற நிறைய இந்த நிமித்தங்கள் எல்லாம் உதிர நிமித்தங்களாக காட்டுகின்றதே, என்ன நடந்ததோ அப்படின்னு சொல்லி இத்தனை பொழுது தாழ்ந்தேன், ரொம்ப காலம் ஆயிடுச்சு என விரைந்து ஏகுவார். முன் மொய்த்த பல் சகுனம் எல்லாம் முறை முறை தீங்கு செய்ய இத்தகு தீய புட்கள் கண்ட முன் உதிரம் காட்டும் அத்தனுக்கு எண்கொள். இப்ப நிமித்தங்கள் எல்லாம் இருக்கு, நிறைய பறவைகள் எல்லாம் ரத்தத்தோட விழுந்து கிடக்குது, அதையெல்லாம் பாக்குறார். இந்த நிமித்தங்கள் எல்லாம் தனக்கு இடையூறு வரும். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், சகுனம் சரியில்லை, போற காரியம் என்ன ஆகுமோ தெரியல, போகாமையே இருந்துடலாமா அப்படி நம்மளுடைய இதை நினைப்போம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ இப்படி எல்லாம் தீய சகுனங்கள் எல்லாம் தெரியுதே, இதனால் இறைவனுக்கு ஏதாவது ஒரு இடையூறு வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், அத்தனுக்கு எண்கொள் அடுத்தது. அதனால கெட்டேன், அடடா கெட்டேன், ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா நான் கெட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறார். அண்ணனார் திருக்காலத்தி அடிகளார் முனிவனார்க்கு திண்ணனார் பரிவு காட்ட. அந்த முனிவர் அங்க இருக்காரு இல்லையா, சிவகோசரியார். அந்த சிவகோசரியாருக்கு திண்ணனாருடைய பரிவு, அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவருடைய திருநயனத்தில் ஒன்று தன்னென உதிரம்பாய இருந்தனர். அவர் கண்களிலிருந்து அப்படியே செங்குருதி வழிந்து இருக்கும்படியாக செய்து இறைவன் இருக்கின்றார். தூரத்தே அவ்வண்ண வெஞ்சிலையார் கண்டு வல்விரைந்து ஓடி வந்தார். தூரத்துல இருந்து இவர் பார்த்துட்டார், என்னமோ தெரியலையே, ஒரு கண்ணுல ஏதோ சிவப்பா தெரியுற மாதிரி இருக்கே அப்படின்னு வேகமா ஓடி வர்றார். வேகமா ஓடி வந்து பார்க்கிறார். வந்தவர் குருதி கண்டார், மயங்கினார். வாயில் நல் நீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ கொந்தலர் பள்ளித்தாமம் குஞ்சி நின்று அலைந்து சோர பைந்தழை அலங்கல் மார்பர் நிலத்திடை பதைத்து வீழ்ந்தார். பார்த்தார், கண்ல இருந்து ரத்தம் வந்தது அப்படிங்கிறத பார்த்த உடனே அவர் கையில இருந்த வாயில இருந்த தண்ணி கீழே விழுந்துருச்சு. அவர் பள்ளித்தாமம் கொண்டு வந்தாரு, அது செதறி விழுந்துருச்சு. கையில இருக்கிற ஊனமுதம் விழுந்துருச்சு. அப்படி பதைப்போட எல்லாத்தையும் கீழே போட்டுட்டார். இப்போ ஒரு அதிர்ச்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கையில வச்சிருக்கிறத அப்படியே கீழே போட்டுருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே என்ன பண்றாரு, இவரும் கீழே விழுந்துட்டார். பதைப்புல விழுந்துடுறார். விழுந்து என்ன பண்றார், விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர். போய் என்ன பண்றாரு, அந்த ரத்தத்தை வந்து துடைக்கிறார். குருதி வீழ்வது ஒழிந்திட காணார். ஆனா அந்த ரத்தம் என்ன பண்ணுது, நிக்கல. தொடச்சாரே, தொடச்சதுக்கு அப்புறம் நின்னுடும் அப்படின்னு பார்த்தார், நிக்கல. அவருக்கு நிறைய சின்ன வயசுல இந்த என்ன பச்சிலைகள் எல்லாம் எது எதுக்கு போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்றாரு, அங்க போய் அந்த பச்சிலை ஏதாவது இருக்கான்னு அதையெல்லாம் கொண்டு வந்து கசக்கி கண்ணுல விட்டு பாக்குறார். அப்புறம் இதை செஞ்சவங்க யாரா இருக்கும், இது இங்க இருக்க விலங்குகள் ஏதாவது செய்திருக்குமோ அல்லது வேடர்கள் செய்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், தேடுகின்றார். அப்படி தேடுற போது அந்த சிவகோசரியார் மாத்திரம் இவர் கண்ணுல பட்டிருந்தா அவரோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. ஆனா அவரை வந்து இறைவன் திருவருளால இவர் கண்ணுல படாத மாதிரி இருக்கிறார். யார் இது செய்தார் அப்படின்னு சொல்லி எல்லா திசையிலையும் போய் தேடுறார். தேடிட்டு யாரும் வரல. இந்த மலையிலே எனக்கு மாறா மீள எம் மறவர் செய்தார் உலர்களோ, எனக்கு மேல ஒரு வேடன் இங்க இருக்கிறானா, அவன் வந்து உனக்கு ஊறு செய்து விட்டானா, வேற யாராவது வேடர்கள் இங்க இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறார். விலங்கின் சாதி ஆளி முன்னாகி உள்ள விளைத்ததவோ, விலங்குகள் ஏதாவது வந்து உங்க மேல கடிச்சிருச்சா, சாமி உங்க மேல வந்து பட்டுருச்சா சொல்லுங்க, அறியேன், என்னன்னு தெரியலையே. நீலிரும் குன்றை சாரல் நெடிதிடை நேடி சென்றார். அங்க போய் எல்லாம் தேடுறார், யாராவது இடையூறு செய்த விலங்கு ஏதாவது இருக்கா அல்லது மனிதர் வேடர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு தேடுறார். வேடரை காணார். தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் நாடியும் காணார்.
மீண்டும் நாயனார் தம்பால் வந்து நீடிய சோகத்தோடு நிறைமலர் பாதம் பற்றி கட்டி கொண்டு கதறினார் கண்ணீர் வார. அவர் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டார், அவருடைய திருவடியில விழுந்து அழுகின்றார். பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார்க்கு அடுத்தது என்னோ, அப்பாவியேன் நான் பாக்குற மாதிரி இறைவா உனக்கு எந்த தீங்கு வந்தது எப்படியோ, ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்னோ, என்னோட உயிராச்சே, என்னோட உயிருக்கு என்ன தீங்கு வந்ததோ என்ன நடந்ததோ தெரியவில்லையே, மேவினார் பிரிய மாட்டார் விமலானாருக்கு அடுத்தது இன்னும், உன்னை வந்து நாடினவங்க யாரும் பிரிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டாங்களே, அப்படிப்பட்டவன் ஆயிற்று, உனக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லையே, ஆவது ஒன்றும் அறிகிறேன், நீ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே சாமி, உனக்கு என்ன நடந்தது, ஏன் உன் கண்ணுல தண்ணி வருது, கண்ணீர் வருது, அதுக்கு அந்த செங்குருதி வருது, எதனால் உன் கண்களில் இந்த குருதி வருகிறது, உனக்கு என்ன நடந்தது, யார் உனக்கு என்ன செய்தது, இங்க யாரையும் காணோமே, வேடர்களையும் காணோம், விலங்குகளையும் காணோமே, வேற என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே அழுகின்றார். என் செய்தால் தீர், என்ன பண்ணுனா இது தீரும் சாமி, எனக்கு தெரியலையே, எம்பிரான் திறத்து தீங்கு முன் செய்தார் தம்மை காணேன், உனக்கு தீங்கு செய்தவங்க யாரையும் இங்க நான் பார்க்கலையே சாமி, யாரும் கண்ணுல படலையே, மொய்கழல் வேடர் என்னும் மின் செய்தார், பகழி புண்கள் தீர்க்கும் மெய் மருந்து தேடி பொன் செய்தாள் வரையில் கொண்டு வருவன் நான் என்று செல்கின்றார். நான் போய் ஏதாவது பச்சில கொண்டு வரேன், கொண்டு வந்து உன் கண்ணுல இருக்க ஊரு நீங்களும் சாமி நான் போய் கொண்டு வரேன். இவரை பிரிஞ்சு வேட்டையாட போகும்போது கூட இவரை பிரிஞ்சு போகணும்னு அவர் நினைக்கல. ஏன்னா போயிட்டு வந்தா கொஞ்ச நேரத்துல இளைச்சு போயிடுவாரு. கொஞ்ச நேரத்துல ஏதாவது ஒரு விலங்கு வந்து ஏதாவது இடையூறு பண்ணிடும், யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு பிரிஞ்சே போக மாட்டார். அப்படிப்பட்டவர் என்ன பண்றார், இவருடைய கண்ணுல இருக்க ஊரு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை பிரிஞ்சு போய் அந்த மலையில எல்லா பச்சிலைகளை தேடி தேடி பறித்து கொண்டு வருகின்றார். பறித்து கொண்டு வந்து அதையெல்லாம் அந்த கண்கள்ல கசக்கி கசக்கி பிழிஞ்சு விட்டு பார்க்குறார். ஆனா அந்த அந்த உதிரம் வந்து குறையவே இல்ல. இன்னும் சொல்லப்போனா இன்னும் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அப்படி நினைத்தனர் வேறு வேறு நெருங்கிய வனங்களெங்கும் இனத்திடை பிரிந்து செங்கநேறு என வெறுக்குண்டு எய்தி புனத்திடை பறித்துக் கொண்டு பூதநாயகன்பால் வைத்த மனத்தினும் கடிது வந்து அம்மருந்துகள் பிசைந்து வார்த்தார். மனசை விட வேகமா செயல்படுறார். நம்ம மனசு எப்படி இருக்குன்னா, இப்போ இங்க இருக்கோம். இப்பயே நம்ம திருவண்ணாமலைக்கு போகணும்னு நினைச்சா மனசு முன்ன திருவண்ணாமலைக்கு போயிடும். அவ்வளவு வேகம் மனதோட வேகம். ஆனா அந்த மனதின் வேகத்தை விட இவர் வேகமாக செயல்படுகின்றார். வேகமாக செயல்பட்டு அந்த மருந்துகளை எல்லாம் கொண்டு வந்து பிசைந்து விடுகின்றார். மற்றவர் பிசைந்து வார்த்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புண்ணீர் குறைபடாது இழிய கண்டு, அந்த கண்ணீர் அந்த கண்ல இருந்து வர ரத்தம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இற்றையின் நிலைமைக்கு என்னோ இனி செயல், இன்னும் இனி என்னதான் சாமி பண்றது, என்ன பண்ணுனா இந்த ரத்தம் நிற்கும், உங்களுக்கு இந்த இடையூறு நீங்கும் என்று பார்ப்பார், உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் உரை கண்டார். அவருக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்திருக்காங்க, ஊனுக்கு ஊன் கொடுத்தால் அந்த அந்த இடையூறு நீங்கும் அப்படிங்கறது அவருடைய நினைவுக்கு வருது. நினைவுக்கு வந்த உடனே சொல்றார், இதற்கு இனி என் கண் அம்பால் இடந்து அப்பின் எந்தையார் கண் அதற்கு இது மருந்தாய் புன்னீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதிர்த்து எழும் உள்ளத்தோடு மகிழ்ந்து முன்னிருந்த தம் கண் முதல் சரம் அடுத்து வாங்கி முதல்வர் தம் கண்ணில் அப்ப, இதுக்கு என்ன பண்ணணும், என்னோட கண்ணை பெயர்த்து அப்பினால் உன்னோட கண்ணுல இருந்து வரக்கூடிய உதிரம் நிற்கக்கூடும் அப்படின்னு நினைச்ச உடனே அந்த அம்பினால் தன்னுடைய கண்ணை அந்த கண்ணை அந்த அம்பினால அஹ், எ- அது பெயர்த்து எடுக்கிறார். அந்த கண்ணை பெயர்த்து எடுத்து அவரோட கண்ணுல வச்சு அப்பிட்டார், சாமியோட கண்ணுல அப்பிட்டார். நின்று செங்குருதி கண்டார் நிலத்தினில் நின்று ஏற பாய்ந்தார். உடனே அந்த அந்த குருதி நின்னுருச்சு. நின்ன உடனே இவர் என்ன பண்றாரு, ஆகாயத்துக்கும் பூமியும் குதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குதிக்கிறார். நிலத்தில் நின்று ஏற பாய்ந்தார். நிலத்துல இருந்து அப்படியே ஆகாயத்துல ஆகா ஆகா, என்னுடைய இறைவனுக்கு இந்த இடையூறு நீங்கிருச்சு, அவருடைய கண்களில் இருந்த ஊறு நீங்கி விட்டது அப்படின்னு சொல்லி நிலத்தினில் நின்று ஏற பாய்ந்தார். குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார். அவரோட தோலை வந்து அப்படியே தோல் கொட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தோலை அவங்களோட தோலை அவங்களே கொட்டி கொட்டி தட்டி காமிக்கிறது. அந்த அந்த தோள்களை வந்து கொட்டுகிறார்.
கூத்தும் ஆடுகிறார். அப்படியே அவரு அவங்களுடைய குல வழக்கப்படி கூத்தாடுவாங்க இல்லையா? அந்த கூத்து அப்படியே மகிழ்ச்சியோட அப்படியே ஆடுறார். நம்ம கண்ணுல ஒரு தூசு பட்டா கூட நம்மளால தாங்க முடியாது. அந்த கண்ல எவ்வளவு வலி இருந்திருக்கும். அந்த வலியெல்லாம் அவருக்கு ஒரு வலியாவே தெரியல. இறைவனுக்கான ஊறு நீங்கி விட்டதில்ல. அது மாத்திரம் தான் அவருக்கு தெரியுது. அதனால என்ன பண்றாரு? அப்படியே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. கூத்தாடு, நன்று நான் செய்த இந்த மதி. ஆகா நான் என்ன எவ்வளோ நான் செஞ்ச எவ்வளோ ஒரு நல்ல செயல் பார்த்தீங்களா? நான் செய்தது நல்லது, நன்று. என்னுடைய இறைவனுக்கு ஊறு வந்து நீங்கி விட்டது. அதனால வந்து நன்று நான் செய்த இந்த மதி என நகையும் தோன்ற. சிரிக்கிறார். அவ்வளோ மகிழ்ச்சி அவருக்கு. ஆகா! இறைவனுக்கு நீங்கி விட்டதல்லவா? அதற்காக நான் செய்தது நன்று. ஒன்றிய களிப்பினாலே உன்மத்தர் போல மிக்கர். இப்படி பைத்தியம் புடிச்ச மாரி அப்படியே ஆடிட்டு, பாடிட்டு அப்படியே தன்ன மறந்து இருக்கிறார். அப்போ இறைவன் வலத்திரு கண்ணில் தம்கண் அப்பிய வள்ளலார் தம் நலத்தினை பின்னும் காட்ட, நாயனார் மற்றைக் கண்ணில் ஊப்பில் செங்குருதி பாயக் கண்டார் உலகில் வேடர் குலப்பெரும் தவத்தால் வந்து கொள்கையின் உம்பர் மேலார். வேடர் குலத்தில பிறந்தாலும் உம்பர் வானவர்களை விட மேலான ஒரு நிலையை அடைந்த அந்த நாயனாருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு இன்னும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் என்ன பண்றாரு, அந்த வலத்திரு கண்ல குருதி நின்னுடுச்சு. இது என்ன பண்றாரு, இன்னொரு கண்ல வந்து இப்போ செங்குருதி பாயுது. அப்படி வெளிய வருது. பார்த்த உடனே என்ன பண்றார், கண்டபின் கெட்டேன் எங்கள் காலத்தியார் கண் ஒன்று புன்தரு குருதி நிற்க மற்றைக் கண் குருதி பொங்கி மண்டு மற்ற இதனுக்கு அஞ்சேன் மருந்து கை கண்டேன் இன்னும் உண்டு ஒரு கண் அக்கண்ணை இடந்து அப்பி ஒழிப்பேன் சொல்றார். பார்த்த உடனே ஆகா கெட்டேன், ஐயோ மறுபடியும் இப்படி வருதே அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த வினாடி என்ன பண்றாரு, இதுக்குன்னா என்கிட்ட மருந்து இருக்கே என் கையில, எதுக்காக பயப்படணும், நான் உடனே வந்து இன்னொரு கண்ணுக்கான அந்த ஊரையும் நீக்குவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இன்னொரு கண் இருக்கின்றதல்லவா, அந்த கண்ணை இடந்து அப்பி அவருடைய அந்த குருதி வரக்கூடிய அந்த துன்பத்தை ஒழிப்பேன் என்று கண்ணுதல் கண்ணில் தம்கண் இடந்து அப்பின் காணும் நேர்பாடு எண்ணுவார். அப்போ இந்த கண்ணையும் பறிச்சுட்டா சாமியோட அந்த இடது கண் எந்த இடம் இருக்குது அப்படின்னு எப்படி தெரியும்? அது தெரியாதல்லவா? அதனால என்ன பண்றார், தம்பிரான் தன் திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி தன்னுடைய இடது காலை தூக்கி, இந்த செருப்பு போட்டிருக்க அந்த காலை தூக்கி அந்த இடது கண் பக்கத்துல வச்சுக்கிட்டார். இந்த கால் இருக்கிறதுக்கு இடத்துக்கு பக்கத்துல இந்த கண்ணு அப்பனும் அடையாளத்துக்காக அப்படி இடது காலை தூக்கி சாமி மேல வைத்து கொண்டார். உள் அந்த அப்படி வைத்துக்கொண்டு இடக்கால் ஊன்றி உள்நிறை விருப்பினோடும் ஒரு தனி பகழி கொண்டு திண்ணனார் கண்ணில் ஊன்ற தரித்திலர் தேவதேவர். இப்போ இன்னொரு கண்ணையும் பெயர்த்து அப்புவதற்காக அந்த கண்ணை தோண்டுகிறார். அதை பார்த்து தரித்திலர் தேவதேவர். இறைவனுக்கே தரிக்கல. ஏன்னா இப்படி ஒரு அன்பனா, இப்படி ஒரு அந்த ஒரு கண் அந்த அந்த சிவகோசிரியார் மறைஞ்சு நிக்கிறாரே, அவருக்கு கூட தோணல. அவர் வந்து என்ன என்ன பண்ணிருக்கலாம், பக்கத்துல ஓடி வந்து, "அப்பா நீ ஒரு கண்ணு சாமிக்கு குடுத்துட்ட. இன்னொரு கண்ணு கண்ல இருந்து ரத்தம் வருது. நீ தான் ஒரு கண்ணு குடுத்துட்டீல்ல, நான் ஒரு கண்ணு குடுக்குறேனே." அப்படின்னு கூட அவருக்கும் தோணல. அவரு திகைச்சு போய் நின்னுகிட்டு இருக்காரு. அங்க என்ன இப்படி ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு அவரு திகைச்சு போய் நிக்கிறாரு. இவர் வந்து கொஞ்சம் கூட அந்த கண்ல இருக்கிற அவர் கண்ணையே பெயர்த்து அப்பிட்டாரு. எவ்வளவு வலி இருக்கும். ஆனா அதையெல்லாம் அவரு கொஞ்சம் கூட பொருட்படுத்தவே இல்ல. சாமியோட கண்ணுல இருந்து ரத்தம் நின்னு போச்சு. அது போதும். அது மட்டும் தான் அவருக்கு இருக்கு. அதனால இன்னொரு கண்ணையும் பெயர்த்து அப்புவதற்காக வந்ததுனால சாமிக்கு வந்து தரிக்கவில்லையாம். இது இன்னொரு நயமா சொல்லுவாங்க பெரியவங்க. எப்படின்னா, இவ்ளோ நேரம் சாமி வந்து கண்ணப்பனார அவரோட கண் கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவரோட கண் கொண்டு பார்க்கும்போது அந்த கண்ணப்பருடைய அன்பு முழுசா தெரியலையாம். இப்ப வலது கண் வந்து கண்ணப்பனார் கொடுத்த கண். அந்த கண்ணுல இருந்து பார்க்கும்போது அந்த திண்ணனாருடைய அன்பு அவருக்கு முழுமையாக தெரியுதாம். இப்ப அவரால தரிக்க முடியவில்லை. அவருடைய "தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்க போற்றி" அப்படிங்கிற மாரி இறைவனுக்கே தரிக்கல. இப்படி ஒருத்தரா? அப்படின்னு சொல்லி தரிக்கவில்லை. அதனால என்ன பண்றார் தேவதேவர், செங்கண் வெள்விடையின் பாகர் திண்ணனார் தம்மை ஆண்ட அங்கனர் திருக்காலத்தி அற்புதர்
திருக்கை அன்பர் தம்கண் முன்னிடக்கும் கையை தடுக்க மூன்றடுக்கு நாககங்கனர் அமுதவாக்கு கண்ணப்ப நிற்க. அதனால என்ன பண்றார், அவருடைய அமுத வாக்கு வருகின்றது. அவருடைய கைகள் இவரோட கைகளை பிடித்து கொண்டது. அவர் பிடித்து கொண்டது மட்டுமல்லாமல் கண்ணப்ப நிற்க, கண்ணை அப்புவதை நிறுத்து அப்படின்னு ஒரு அர்த்தம். கண்ணப்ப, கண்ணை கொடுத்ததனால் கண்ணப்பனே நிற்க, நில்லுப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்லி அமுத வாக்கு, அவருடைய அமுத வாக்கினால் இறைவன் சொல்கின்றார். காணவர் பெருமானார்தம் கண்ணிடந்து அப்பும் போதும் ஊனமுது உகந்த ஐயர் உற்றுமின் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார் நான்முகன் முதலாய் உள்ள வானவர் வளர் பூமாரி பொழிந்தனர் மறைகள் ஆர்ப்ப. யாருக்கும் காண முடியாத இறைவனை இப்ப மாமுனிவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. அப்படி கைய பிடிக்கிறார், அவரோட கைய பாக்குறாங்க. அப்படி கண்ணப்பனார் பார்க்கும்போது இறைவனை எல்லாரும் பார்க்கின்றார்கள். வானவர்கள் பூமாரி பொழிகிறார், மறைகள் எல்லாம் ஆர்த்து ஒலிக்கின்றன. பேரையினி இதன்மேல் உண்டோ பிரான் திருக்கண்ணில் வந்த ஊறு கண்டு அஞ்சி தம் கண் இறந்து அப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டு என் வலத்தில் மாறிலாய் நிற்க என்று மண்ணு பேரருள் புரிந்தார். இதைவிட பேர் வேண்டுமா? இறைவன் திருக்கரத்தால் அவரை பிடித்து கொண்டார். கண்ணப்ப நிற்க அப்படின்னு சொல்லி வாய்மொழியால் சொல்கின்றார். அப்புறம் என்ன பண்றார்? மாறிலாய் என் வலப்பக்கம் நிற்க. மாறில்லாதவனே, என்ன மாறில்லாதவன்? அந்த அன்பு கொஞ்சம் கூட மாறவில்லையே. அந்த அன்பு எப்படி இவரை முதல்ல பார்க்கும்போது எப்படி ஓடி கட்டி கொண்டாரோ அது போல அந்த அன்பு மென்மேலும் பெருகி கொண்டுதான் இருந்ததே தவிர அந்த அன்புல கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லை. அதனால அவரை எப்படி கூப்பிடுறாருன்னா, மாறிலாய் என் வலத்தில் நிற்க, என்னோட வலது பக்கத்துல நீ நின்று கொண்டு எப்பொழுதும் இரு அப்படின்னு சொல்றார். இடது பக்கம் அம்மையார் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க கோயிலுக்கெல்லாம் போனா தெரியும், சாமியோட இடது பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார். யாருன்னா சண்டேஸ்வர பெருமான். அவர் என்ன பண்றார்? அவருடைய பூசனையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். சிவபெருமானுடைய தியானத்தில் இருக்கிறார். அதனால அவருடைய பூசையும் அவருடைய தியானத்திற்கும் எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நம்ம கோமுகைக்கும் சண்டேஸ்வரருக்கும் குறுக்க கூட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் அங்க பூசனையை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கார் இறைவனை. சண்டேஸ்வரர் கண்ணப்ப நாயனாருக்கு காலத்தால் முற்பட்டவர். ஏன்னா சண்டேஸ்வரரை 12 திருமுறையிலுமே பாடியிருக்காங்க. கண்ணப்ப நாயனாருக்கு கூட 1-2 திருமுறைகள்ல பாடல் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா சண்டேஸ்வரருக்கு 12 திருமுறையிலையும் பாடல்கள் இருக்கின்றது. காலத்தால் முற்பட்டவர். அதனால அந்த சண்டேஸ்வரரோட பூசை அங்க இடைவிடாம நடக்கணும். அதனால நீ என்ன பண்ணு, என்னுடைய வலது பக்கம் நின்று கொள் அப்படின்னு சொல்லி இறைவன் கண்ணப்ப நாயனாருக்கு வலது பக்கத்தில் இடம் கொடுத்திருக்கின்றார். இடப்பக்கத்தை உமையம்மைக்கு கொடுத்திருக்கின்றார், வலது பக்கத்தை கண்ணப்ப நாயனாருக்கு கொடுத்திருக்கின்றார். அதனால கண்ணப்ப நாயனார் காளத்தி மலைக்கு திருஞான சம்பந்த பெருமான் போய் பார்க்கிறார். பார்க்கின்ற போது அங்க காளத்தி பெருமான் அவர் கண்ணுக்கு தெரியல, கண்ணப்பர் தான் தெரிந்தார். எப்படி தெரிந்தார் அப்படின்னா, கும்பிட்டார் பேரு கண்டார் போல கண்டாராம். அதாவது இந்த இறைவனை கும்பிடுவதால் என்ன பயன் அப்படின்னா, அடியார்களுடைய தரிசனம். கும்பிட்டார் பயன் காண்பார் போல் கண்டார் அப்படின்னு சொல்றார். கும்பிட்டதன் பயன் என்ன? இறைவனை தலங்கள் தோறும் சென்று வணங்கினாரே, அப்படி தலங்கள் தோறும் சென்று வணங்கியதன் பயன் என்ன அப்படின்னா, அடியார்களோடு இருத்தலும் அடியார்களுடைய தரிசனமும். இப்ப இறைவனை கும்பிட்டதால இவருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, அங்கு வேடர் பெருமானை கண்டார் அப்படின்னு சொல்றாரு. அங்க காலத்தின் ஆதரை அவர் கண்ணுக்கு தெரியல. வேடர் பெருமான் கண்ணப்ப நாயனார் தான் அந்த காலத்தின் ஆதரா ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கின்றார். இந்த மாதிரி இந்த கண்ணப்ப நாயனாருடைய அன்புக்கு நிகரா வேற யாருடைய அன்பையும் சொல்ல முடியாது. அவர் செய்த வழிபாடு ஆகமங்கள் சொன்ன இறைவனுக்கே அந்த ஆகம வழிபாட்டை விட அவரே சொல்றார், இந்த பூவை விட எனக்கு இவன் போடுற பூ சிறந்தது. இவங்க கொண்டு வந்த இந்த கங்கையை விட புனிதமான கங்கை போன்ற புனிதமான தீர்த்தங்களை விட அவன் வாயிலிருந்து வரக்கூடிய தீர்த்தம் எனக்கு புனிதமானது. மற்ற தீரங்கள் மற்ற மந்திரங்கள் எல்லாம் கேட்பதை விட அவன் பேசும் பேச்சு, அவன் என்கிட்ட பேசுறான் இல்லையா, இப்படி தனி
உனக்கு துணை யாரும் இல்லையா? உலகத்துக்கே துணையான இறைவனை பார்த்து கேட்கிறாரு பாருங்க, உனக்கு யாரும் துணையே இல்லையா? சுந்தரர் பாடுவார். இங்க இந்த கடற்கரை ஓரத்துல இருக்க ஒரு கோயில், கோடிக்கரையே என்னவோ. அ கடல் காற்று துணையாக இந்த இந்த தலத்தில் இருக்கிறாய். பக்கத்துல வீடுங்கெல்லாம் இருக்கு. அது ரொம்ப தூரத்துல இருக்கும். யாருமே இல்லாம இந்த கடல் காற்றே உனக்கு துணையா இருந்து, சாமி நீ தனியா இருக்கியா? அப்படின்னு சுந்தரர் கேட்பாரு. அது மாதிரி இவர் வந்து இந்த கானகத்துல இந்த கடுமையான விலங்குகள் எல்லாம் வசிக்கின்ற ஒரு கானகம், அச்சுறுத்துகின்ற ஒரு கானகம். அங்க வந்து இந்த இந்த காலத்தினாதர் இருக்கக்கூடிய இடம் வந்து பகல் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்ற சேக்கிலார். அடர்ந்த கானங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பகல்லயே இருட்டு மாதிரி இருக்கும் காடெல்லாம். அந்த மாதிரி அச்சுமூட்டக்கூடிய கானகம். அந்த கானகத்துல யாரும் துணையா இல்லையா? யார் தமராக நீ இருக்கின்றாய்? யார் உனக்கு துணையாக இருக்கின்றாய்? அப்படின்னு சொல்லி எல்லாம் அன்பா பேசுறானே. இத்தேனும் கலந்தது. நான் மென்னு பார்த்தேன். நான் நல்ல பதம் காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு உடம்புக்கு ஒண்ணும் கெடுதல் பண்ணாது. உடம்புக்கு நல்லதுதான் பண்ணும். அதனால இது சாப்பிடு. அழகிது நாயனீரே அமுது செய்க அப்படின்னு எல்லாம் அவன் அன்போட பேசுகிறானே. அந்த பேச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப மந்திரங்களை விட, தோத்திரங்களை விட இனியது அப்படின்னு இறைவன் தன்னுடைய திருவாக்காலேயே இப்ப சேக்கிலார் வந்து புராணத்தை சொல்லிட்டு வரும்போது இப்படியெல்லாம் அவர் இருந்தார், அப்படி இருந்தார் அப்படின்னு அவருடைய திருவாக்கால சொல்லாம இறைவன் திருவாக்கால சிவகோசரியார் கனவுல போய் சொல்றாரு பாத்தீங்களா? அதுதான் மிகச்சிறந்தது. இறைவனுக்கு ஆகமப்படி செய்யக்கூடிய பூசைகள் தான் உவந்தது. அதுல மாறுபாடான கருத்தில்லை. ஆனால் அந்த இறைவன் என்ன சொல்லியிருக்கணும்? கண்ணப்ப நாயனார் கிட்ட போய், "பா கண்ணப்பா, இந்த திண்ணனார் நீ வந்து எனக்கு பூசை பண்ற. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மகிழ்ச்சி. நான் அந்த பூசையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இப்படித்தான் பூசை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆகமங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். இந்த பூவெல்லாம் கூட எப்படி பண்ணணும்? பறிக்கணும் அப்படின்ற விதியெல்லாம் இருக்கு. புஷ்ப விதி அப்படின்னே ஒரு நூல் இருக்கு. அதுல இருக்கிறபடி பறிச்சு கொண்டு வந்து போடணும். பாரு முருகநாயனார் இப்படி எல்லாம் பறிச்சு கொண்டு வந்து போட்டார். அந்த மாதிரி பண்ணணும். எனக்கு திருவமுது எப்படி செய்யணும்? பிள்ளைக்கறி கேட்கும்போது என்னென்ன கண்டிஷன் எல்லாம் போடுவார். அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த திருவமுது எப்படி சுத்தமா இருக்கணும், எப்படி இருக்கணும், ஒரு புனிதமா இருக்கணும், எல்லாமே வந்து தூய்மையா இருக்கணும். அந்த மாதிரி பண்ற பூசை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலையே. சிவகோசிரியார் கனவுல எல்லாம் போய் சொல்றாரு. அவனுடைய அவனை ஒரு சாதாரண வேடனாக நீ நினைத்து விடாதே. அவன் இப்படி இருக்கு. அவனுடைய அன்பு இப்படிப்பட்டது. அவனுடைய அறிவு இப்படிப்பட்டது. அவனுடைய அஹ், வடிவம் இப்படிப்பட்டது அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த அன்பை நீ நேர்ல கண்டிப்பா. வந்து எனக்கு சொல்லி மாளலப்பா. நீ நேர்ல வந்து அந்த அன்பை பார்த்துக்கொள் அப்படின்னு இறைவன் தன்னுடைய திருவாக்காலேயே சொல்கின்றார். ஆகமப்படி பூசை செய்தவர்கள் பல பேர் இருந்தாலும் கூட அந்த பூசனையை ஆகமப்படி பூசை செய்யறது சிறந்தது. அதுல அது வந்து தவறு ம். அப்படின்னு சொல்ல வரல. ஆனா அதை விட அன்பினால் செய்யும் பூசை அன்பில் மிக இனியது. ம். அந்த அன்பு ஆமாம். பூசையை இறைவன் மகிழ்ந்து ஏற்றுக்கொள். இதான் அந்த கண்ணப்ப நாயனார் நமக்கு ம். சொல்ல கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அஹ் புலர்வதன் முன் மெழுகிட்டு அலறுமிட்டு பூவை பறித்து கொண்டு வந்து வணங்கணும் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் தேவாரத்துல எல்லாம் சொல்லுவாரு. அப்படி ஆமாம். பறிக்கும்போது உண்பதன் முன் மலர் உண்ணாராகில் அப்படின்னு சொல்லுவார். உண்பதற்கு முன்னால போய் மலர்த்து ஆமாம். இறைவனுக்கு இட்டு அதுக்கப்புறம் உண்ணுதல். அது வந்து அவங்க உண்றதையும் குறிக்கும். அந்த மலர்கள்ல தேனீ சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் போய் அது மலர்கின்ற போது போய் உள்ள இருக்க அந்த மகரந்தத்தையும் தேனையும் சாப்பிடும். அது அப்படி போய் உண்பதற்கு முன், அதற்கு முன்னாடி அது மலர்ந்து மலராமல் இருக்கக்கூடிய போது தாதுடன் சொல்லுவாங்க. அந்த போது நிச்சயமா. அப்படிங்கிற பருவத்துல இருக்கும்போது இருக்கக்கூடிய மலரை பறித்து வந்து இறைவனுக்கு இட வேண்டும் அப்படிங்கிறது புட்ப விதி, ஆகம விதி அதெல்லாம் இருக்கு. ஆனா இங்க கண்ணப்ப நாயனார் உச்சி காலத்துலதான் வந்து அவர் போய் பூசை பண்றார். ஏன்னா சூரியன் உச்சி காலத்துல இருக்கும்போதுதான் அவங்க குல வழக்கப்படி சூரியன் உச்சியில நன்றிம்மா. இருக்கும்போதுதான் நல்ல காரியங்களை செய்வார்கள். அதனால நன்றி. வந்து உச்சி காலத்துல போய் இவர் பூசை பண்றார். அந்த காலத்துல வந்து மலர்கள்ல தேனீக்கள் வந்து தேனை எல்லாம் சாப்பிட்டுதான் இருக்கும். ஆனா அந்த மலர்களை தான் இவர் பறித்து கொண்டு போய் பள்ளி தாமமாக இடுகின்றார். ஆனா அந்த பள்ளி தாமம் தான் மற்ற தேவர்கள் மற்ற முனிவர்கள் எல்லாம் என் மீது தூவும் மலர்களை விட எனக்கு ஓப்பானது அப்படின்னு சொல்லி இறைவன் வாக்காலேயே சொல்ல வைத்திருக்கின்றார். அப்போ இறைவன் வந்து அஹ், நன்றிம்மா. அடியார்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்களை பொறுவன் அப்படின்னு அப்பர் சொல்வார். அந்த மாதிரி அனாச்சாரங்களை பொறுப்பவர். ஆனா இங்க
அன்பின் காரணமாக அவர் செய்த அனாச்சாரங்களை எல்லாம் அனாசாரமாவே அவர் நினைக்கல. நினைக்கல. அகத்தை விட ஆமா. உயர்வாக நினைத்து அந்த அன்பினை ஏற்றுக்கொண்டார் என்று கூறி, நன்றிம்மா. இந்த கண்ணப்ப நாயனார் வரலாறை இதுகாரும் சிந்திக்க உதவிய அடியார் பெருமக்களுடைய அனைவரது திருவடிகளையும் வணங்கி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நன்றிம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் சிறப்பு நிகழ்ச்சியாக 8 மணிக்கு, இன்றிரவு 8 மணிக்கு ஆரம்பித்த இந்த அவனுடைய வடிவெல்லாம் நம் மக்கள் அன்பு என்றும் என்கிற தலைப்பின் கீழே சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து சித்ரா சேகர் அம்மையார் அவர்கள் இன்றைக்கு உரையாற்றினார்கள். மிக நீண்ட நேரமாக தொடர்ந்து ஓய்வு கூட எடுக்காம தொடர்ந்து கண்ணப்ப நாயனருடைய வரலாற்றை கூறி நமக்கெல்லாம் மிக அற்புதமான செய்தி வரலாற்று நிகழ்வை அழகாக தொகுத்து வழங்கியார்கள். தொகுத்து அழகாக படைத்தளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நம்முடைய அடுத்த நிகழ்வுக்கு நேரமாகி கொண்டிருப்பதும் நிகழ்ச்சியை விரைவில் முடிப்போம் என்று கூறி அனைவருக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒருமுறை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.